அம்மா மகமாயி நீ தான் காப்பாத்தணும். இன்னைக்கு பர்த்டேவே கலக்கணும்னு எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. வா சீக்கிரம் போலாம். ஐயோ என்ன கிளாஸ் யாராச்சும் புடிங்க அவன போங்க வாங்களே என்ன கிளாஸ் யாரும் வாங்கறா. ஐயோ என்ன கிளாஸ் என்னாச்சுமா? என்னாச்சு? ஏன் வைர நெக்லஸ திருடிட்டு போறான். ஓஹோ வைர நெக்லஸா? வாடா சீக்கிரம் அவனை ஃபாலோ பண்ணு. வைர நெக்லஸ திருடிட்டு போறான். என்ன வைர நெக்லஸா? ஆமா வைர நெக்லஸா. சீக்கிரம். நேரா போ. எங்க திருடனை காணுமே? அத போறான் சீக்கிரம் போ. ஏய் ஏய் நிறுத்துடா. ஏய் வண்டியை நிறுத்து சொல்றல. நிறுத்து. வண்டி நிறுத்து. நிறுத்துடா. இடிடா மேல. இடி. வாடா. பாத்து வா. பழுக்க போகுது. ஏய் எந்திர. ஹெல்மெட் எடு. ஹெல்மெட் எடு. ஏடா பட்ட பக்கல்ல திருடுற. எங்கடா வைர நெக்லஸ்? எங்கடா வைர நெக்லஸ்? கோயிலுக்கு வந்து திருடங்க கிட்ட வைர நெக்லஸா திருடுற? குட்றா. ஏடா சீக்கிரம். வைர நெக்லஸ். ரொம்ப அற்புதமான வைர நெக்லஸ். ஆஹா. ஏய் புட்றா அவனை. ஏய் அழுது என்ன பிரயோஜனம்? கோயிலுக்கு போகும்போது இவ்வளவு விலையுள்ள நகையெல்லாம் போட்டுட்டு போக கூடாதுன்னு சொன்னேன்ல. அப்ப நீ கேக்கல. இப்ப என்னாச்சு? 1 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள நகை போயிடுச்சு. போனது போச்சு. இனிமே அவளை திட்டி என்ன பிரயோஜனம்? வேணும்னா இந்த ஃபங்க்ஷனை நிறுத்திடலாம். இதுக்காக ஃபங்க்ஷனை ஏன் நிறுத்துறீங்க? இதோ திருட்டு போன உங்களோட அற்புதமான நெக்லஸ். ஆம்பளைக்கு கூட இத போடலாம் போட்டுருக்கு. அழகா இருக்குல்ல? ரொம்ப அற்புதமான நெக்லஸ். பிரியா ஃபேஷன் ஜுவல்லரியில இருந்து பிறந்த நாள் பரிசா அப்பா எனக்கு வாங்கி கொடுத்தாரு. ஜாயா லுக்கஸ்ல இதை விட நல்லா இருக்கும். இந்தாங்க வாங்கிக்கங்க. இப்போ உங்களுக்கு சந்தோஷம் தானே? தேங்க்ஸ். வெல்கம். இவனுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிடுங்க. தேங்க்ஸ். இருக்கட்டும். வைர நெக்லஸ் கிடைச்ச இந்த சந்தோஷத்தோட பர்த்டே பார்ட்டி அப்படியே தூள் பண்ணிடுறோம். இந்த கட்டி இப்படி கேக்க விட்டு. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you.
நின்றாயா பெண்ணே ஓடி வந்தாயா ஒளிந்து நின்றாயா பெண்ணே ஓடி வந்தாயா அந்த நிலவின் அடலும் படலும் ஒளிந்து பார்த்தாயா காட்டில மேட்டில உங்களின் சேட்டையை யாருமே பார்க்கலையே வளையல் சத்தம் கேட்டது கொலுசு சத்தம் கேட்டது மணிக்குயிலின் பாட்டிலே கிளுகிளுப்பும் பாட்டாது குளிக்கையிலே குளிக்கரையில் நீ அவனை கண்டாயா கண்ட நேரம் உன்னை அவன் வாடி வாடி என்றானா குளிக்கையிலே குளத்தருகே நான் அவனை கண்டேனே அந்த நேரம் என்னை அருகில் வாடி வாடி என்றானே தோழி எந்தன் தோழி என்ன கதை சொல்லி வந்தாய் சொல்லடி பைகிளியே என்ன கதை பேசி வந்தாய் சொல்லடி பைகிளியே இது முறையல்ல கதை புரியவில்லை இது முறையல்ல உங்க கதை புரியவில்லை இது போல கதைய நானும் கேட்டதும் இல்ல ரகசியத்தை வெளியில் சொன்னா அது முறையல்ல வளையல் சத்தம் கேட்டது கொலுசு சத்தம் கேட்டது மணிக்குயிலின் பாட்டிலே கிளுகிளுப்பும் கூட்டது கண்டால் பேசாதே அவனை கண்டால் பேசாதே சர்க்கரை பேச்சிலே மயங்கி அங்கே நிற்காதே அவனின் உயிரில் அவனின் அருகில் அவனின் நெஞ்சில் கண்ணீர் கடலா வளையல் சத்தம் கேட்டது கொலுசு சத்தம் கேட்டது மணிக்குயிலின் பாட்டிலே கிளுகிளுப்பும் கூட்டது வளையல் சத்தம் கேட்டது கொலுசு சத்தம் கேட்டது மணிக்குயிலின் பாட்டிலே கிளுகிளுப்பும் கூட்டது என்ன இது ஷூட்டிங்கா? ச்சே, நல்ல ஷாட் இப்படி சொதப்பிட்டியே. அந்தால வெளிய அனுப்பியா? யோ வெளிய போயா? வழிவிடுங்க வழிவிடுங்க. என்ன 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 இங்க பிரச்சனை? இங்க எந்த பிரச்சனையும் இல்ல. வேலை நடக்கட்டும். இங்க நேரம் போகல, பணம் போயிட்டு இருக்கு. ஷாட் ரெடியா? ரெடி மாஸ்டர். செந்தமிழ் தேன் மொழியால் நிலாவென சிரிக்கும் மலர் கொடியால் சாப்பாடு வெளியே சாப்பிட்டு வந்து நல்லதா போச்சு. அப்பா ஒரு வேலை முடிஞ்சது. காசும் போச்சு. கரண்ட் போச்சா? கரண்ட் வரதுக்கு கூட காசு கொடுக்கணும்னு கவர்மெண்ட்ல சொல்லுவாங்க போல இருக்க. என்னடா சொல்ற? பின்னென்ன, கரண்ட் நம்ம ஊருக்கு வருதுன்னா நாம தான் காசு கொடுக்கணும், கேபிளும் நாம தான் வாங்கணும், மீட்டரும் நாம தான் வாங்கணும், பில்லையும் நாம தான் கட்டணும். ஒரு கரண்ட்டுக்கே கவர்மெண்ட் இப்படி நம்மள டார்ச்சர் பண்றாங்களே. இந்த பிரச்சனைக்கு ஒரே வழி, ஏதாவது மலை பிரதேசமா பார்த்து ஒரு 5-6 ஏக்கரை வாங்கி ஒரு பங்களாவை கட்டி நிம்மதியா உட்காந்துட வேண்டியதுதான். சரி வா போலாம். இப்பவே மலைக்கு போலாமா? முதல்ல மலை ஏறுவோம், அப்புறம் மலைக்கு போவோம். வா. சாப்பிட்டதெல்லாம் ஜீரணம் ஆயிடும் போல இருக்கு. சீக்கிரம் வா. நல்லா செரிக்கும். சாவியை கொடு. சாவியை குடுறா. சாவி உன்கிட்ட தான் இருக்கு. சாவி என்கிட்ட இல்லடா, உன்கிட்ட தான் இருக்கு. நல்லா பாரு, சாவி உன்கிட்ட தான் இருக்கு. நல்லா பாருடா, சாவி என்கிட்ட இல்ல. வீட பூட்டவே இல்லையா? சாவி உன்கிட்ட இருக்கும்போது நான் எப்படிடா பூட்டுவேன்? அப்ப நீ காலையில பூட்டல. டேய் நான் பூட்டிட்டு தான் வந்தேன். ஐயோ, யாராவது திருட வந்திருப்பானோ? நம்ம கிட்ட என்ன இருக்கு திருடுறதுக்கு? டேய் பாலா, கதவை உள்பக்கமா தாப்பால் போடு. திருட தப்பிச்சு போக முடியாது. ஒருவேளை ஆல்ரெடி வெளியே போயிருந்தா? வெளியே போயிருந்தானா மறுபடியும் உள்ள வர முடியாதுல்ல. அதுக்குதான். ஒண்ணும் தெரிய மாட்டேங்குதேடா. இருட்டுல யாருக்கு என்னதான் தெரியும்? டேய், ஓ ஸ்பீக்கர் ஆஃப் பண்ணிட்டு டார்ச் அடிடா. கரண்ட் இல்லடா, எப்படிடா போய் தேடுறது? டேய், மரியாதையா போய் டார்ச் அடி. உனக்கு வேற வேலை இல்ல. இந்த டார்ச் லைட்டை கண்டுபிடிச்சவனா நான் பாராட்டுறேன். என்னாச்சுடா? அங்க பாரு. வடிச்சு தின்ன பிளேட்டும் மிச்சம் மீது எலும்பியும் போட்டிருக்கான்னா அவன் யாரா இருப்பான் தெரியுமா? யாரு? கண்டிப்பா அவன் தான் திருடன். இன்னைக்கு அவனை எப்படியாவது கண்டுபிடிச்சே திரணும். நீ இந்த பக்கம் போ, நான் இந்த பக்கம் போறேன். ஓகே. வெயிட். நான் இந்த பக்கம் போறேன், நீ அந்த பக்கம் போ. ஐயோ ரோமா. கண்டுபிடிச்சிட்டேன். இல்ல இது ஏன் காலு.
அது சரி, திருடனை பிடிக்க வந்துட்டு தூங்கிக்கிட்டு இருக்கியா? ஒருவேளை கீழே இருப்பானோ? மாட்டிக்கிட்டான். திருடனை புடிச்சிட்டேன். நான் பாலாடா. அப்ப இது யாரு? யாரா? டேய், இவன் தான் திருடன். திருடனா? சீக்கிரம். விட மாட்டேன்டா. திருடன் வந்துட்டு. சீக்கிரம். இதுக்கு இவ்வளவு ஒரு வழி பண்ணாம என்னைய அடிக்கிறீங்களா? மாட்டினியா? ஒன்ன 5-6 பொண்ணுங்களை காட்டினா நான் திரும்பி போயிடுவேன்னு நினைச்சியா? ஒன்ன விட மாட்டேன்டா. என்ன பண்றேன் பாரு. சீக்கிரமா. எங்க வந்து எல்லாம் போடா. எங்ககிட்டயே வா. விட்டு. ஏண்டா எனக்கு பணம் கொடுக்கணும்னு பயந்து தானே அங்க இருந்து நீ இங்க வந்து ஒளிஞ்சுக்கிட்ட? எங்க போய் ஒளிஞ்சுக்கிட்டாலும் நான் உன்னை கண்டுபிடிக்காம விட மாட்டேன்டா. உன் பணத்தை நான் எப்படியாவது கொடுத்துறேன்னு சொல்லிட்டேன்ல. முதல்ல வீட்டை விட்டு வெளியே போடா. உன்கிட்ட இருந்து பணத்தை வாங்காம நான் இங்க இருந்து போகவே மாட்டேன்டா. காசு கொடுத்தாதான் நீங்க இருந்து போவல்ல. தோ தரேன்டா. இப்பவே உனக்கு கொடுக்க சரிடா. பாண்டி, டேய். டேய் வேணாம்டா, விட்டுருங்க. நம்ம எல்லாம் ஒரே ஊர்க்காரங்க. என்ன அடிப்பது மட்டும் தெரியலையா? என்னடா நீங்க மிரட்டினா நான் பயந்து நினைச்சிட்டீங்களா? வீட்டை விட்டு வெளியே போடா. என் பணத்தை கூடுறா, நான் போறேன். பணத்தை அப்புறமா தரேன்னு சொன்னலடா பண்ணி. போடா. வேணாம்டா. ஐயோ, நான் தூக்கி போட்டது யார் மேலே விழுந்துருச்சு போல. யாரது? யார் மேல விழுந்தது? டேய், இது நம்ம முஸ்தபா இல்ல? அவரே எங்க வந்து தூங்குறாரு? மெதுவா தான் தூக்கி போட்டேன், சேர்த்துக்க மாட்டான். முஸ்தபா எழுந்திருப்பா. ஐயோ பேய், மறுபடியும் தூக்கிட்டேன்டா. முஸ்தபா, அடேங்கப்பா, எழுந்திருப்பா. எழுந்திரு. யாரா அவன் என்ன பாத்திரத்துல அடிச்சது? அடிக்கல, தூக்கி தான் போட்டேன். இல்ல அவன் கொஞ்சம் ஒரு மாதிரி அப்படிதான் உளறிக்கிட்டே இருப்பானீங்க, எதுவும் தப்பா நினைக்காதீங்க. ஏண்டா என்ன விரட்டி அடிக்கிறதுக்கு நீ ஆளெல்லாம் செட் பண்ணி வச்சிருக்கியா? டேய் பாண்டி, யாரா இந்த கருங்குரங்கு? கருங்குரங்கு உங்க அப்பன்டா. டேய் சுந்தரம், இவர் எங்களுடைய ஹவுஸ் ஓனரு. இவர் வந்து சுந்தரம் எங்களுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட். பார்த்தாலே தெரியுது. Thank you. சரி, என்னடா இங்க பிரச்சனை? அது என் காசை இவன். காசு இல்ல, காடு. காட்டு வாசிகளும் கபால மோட்சம்னு ஒரு புது நாடகத்தை நாங்க ஸ்கிரிப்ட் எழுதிக்கிட்டு இருந்தா கதை தெரியுது. என்னடா சொல்றா அத பத்தி? இவன் தான் அதுல ஹீரோ. வேண்டாம், அப்படியே இவனா? அந்த அல்லாஹ் தான் உங்க எல்லாரையும் காப்பாத்தணும். நாங்க அதுக்கு தான் ரிஹர்சல் பார்த்துட்டு இருந்தோம். டேய், ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்குங்க. நடு ராத்திரியில இந்த மாதிரி கலாட்டா பண்ணீங்க, உங்க எல்லாரையும் வெட்டி போட்டுருவேன். என்னோட 20 பசங்க அங்க தூங்கிட்டு இருக்காங்கல்ல. 20 பசங்களா? 20 பசங்களை பெற்றிருக்காங்கன்னா இவர் பொண்டாட்டிக்கு என்ன வயசு இருக்கும்? டேய் மரமண்டே, நான் என் சொந்த பசங்களை பத்தி சொல்ல, நான் என் ஹாஸ்டல்ல இருக்கிற பசங்களை பத்தி சொல்லிட்டு இருக்கேன். ஓஹோ, இங்க லேடிஸ் ஹாஸ்டல் இருக்கா? பக்கத்துலயே ஜெனரல் ஹாஸ்பிடலும் இருக்கு. ஐயோ, நான் அந்த பக்கமே வர மாட்டேன். ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்க. ஃப்ரெண்டா இருந்தாலும் பேக்கா இருந்தாலும் சரி, இங்க வந்து பிரச்சனை பண்ண துவச்சு காய போட்டுருவேன். போட. அப்ப என் காசு? காசா? காசு நான் அப்புறமா தரேன். டேய், என்ன காசு? இல்ல இந்த வேஷம் கட்டறல அதுக்கு காசு. யாரு இவனா? இவன் நடிக்கிறதுக்கு இவன் தான் காசு கொடுக்கணும். சரிங்க. முஸ்தபா சொன்னதை கேட்டல? சீக்கிரமா இங்க போ. நடுவுல நீ சொன்னதையும் கேட்டனே. என்ன கேட்ட? நான் உன் நண்பன்னு சொன்னேன்ல, அதனால உன் நண்பன் இப்ப பெட்ல தூங்க போறேன். குட் நைட். இவன் உன்னை காலி பண்ணிட்டு தான் போவான். நீதானா? டேய் நில்டா. டேய், நம்ம கதைக்கு ஏத்த கதாநாயகன் இவன் தான்டா. எப்படி இருக்க மத்தியா? பயமா இருக்கு. உயிர் போயிருக்குமோ? டேய், பிளாடர் ஒர்க் பண்ணிட்டு இருக்குடா. துணியை அவுத்து போட்டு தூங்குறத பாரு. மானமே கிடையாது இவனுக்கு. இவனா நமிதாவோட தாய்மாவனா? எழுந்தறா பரதேசி. யாரா என்ன அடிச்சது? டேய், பால் கொண்டு வர பொம்பளை இப்ப இங்க வரும். அவ உன்னை இந்த நிலைமையில பாக்கிறதுக்குள்ள வேஷ்டியை ஒழுங்கா கட்டு. அவ என் அழகுல மயங்கிடுவா, விடு. அவனுக்கு என்ன திமிரு பாத்தியா? பெட் காஃபி வேணுமா? இதே ரேஞ்சில போனா அவன் அண்டர்வேர் கூட நாம வாஷ் பண்ண வேண்டி இருக்கும்டா. நாம இல்ல நீ. பால் வந்துருச்சான்னு பாத்துட்டு வரேன். பாலா, என்னடா?
மீரா, நீ யாரடி பாத்துட்டு இருக்க? இல்லையே. நான் உன்னை எங்கெல்லாம் தேடினேன் தெரியுமா? ஆமா, நீ கிஃப்ட் எதுவும் வாங்கலையா? இல்ல. சரி வா வாங்கலாம். அட, நீங்க தனியா உட்காந்து கனவு காண்றியா? ஏண்டி நீ இன்னைக்கு ஒரு மாதிரியா இருக்க? என்னடி ஆச்சு? இல்ல, அதெல்லாம் ஒண்ணு இல்லக்கா. நான் உன்னை இன்னைக்கு நேத்துல இருந்தா பாத்துட்டு இருக்கேன். இங்க பாரு, மரியாதை சொல்றேன். படிக்கிற வயசுல தேவையில்லாதெல்லாம் மனசுல போட்டு குழப்பிக்காத. முதல்ல கம்ப்யூட்டர் கோர்ஸ பாஸ் பண்ண பாரு. இல்லக்கா, நீங்க நினைக்கிற மாதிரி ஒண்ணும் இல்ல. பொய் சொல்றதுக்கெல்லாம் ஒரு அனுபவம் வேணும். உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? போக்கா, உனக்கு வேற வேலையே இல்ல. நீ ஏன் ஏதாவது கற்பனை பண்ணிக்காத. அந்த மாதிரி ஒண்ணும் இல்ல. எதுவா இருந்தாலும் என்கிட்ட ஓப்பனா சொல்லுடி. சுவாரஸ்யமா இருந்தா நானும் தெரிஞ்சுப்பேன்ல. சுவாரஸ்யம்ல உங்ககிட்ட தானே இருக்கு. எனக்கு என்ன சுவாரஸ்யம்? அவர் அக்கறையிலயும் நான் இக்கறையிலயும் தனித்தனியா வாழ்ந்துட்டு இருக்கோம். நான் சும்மாதான் சொன்னேன். அதெல்லாம் இருக்கட்டும். ராஜா போன் பண்ணாரா? இல்லடி, அரை மணி நேரம் ஆபீஸ்ல காத்துட்டு இருந்ததுதான் மிச்சம். எப்படியும் போன் பண்ணாம இருக்க மாட்டாரு. ஒரு நாளைக்கு ஒரு போனாவது வரணுமே. நான் அதை 3 மாசமா பாத்துட்டு தானே இருக்கேன். அங்க இருந்து இங்க போன் பண்ணா லைனே கிடைக்க மாட்டேங்குதான். அதனால அடுத்த வாரம் எனக்கு ஒரு மொபைல் போன் வாங்கி தரேன்னு அவர் சொல்லிருக்காரு. அவரு பக்கத்துல இல்லனாலும் அவர் குரலையாவது கேட்டுட்டு இருக்கலாம்ல. அப்படின்னா நீங்க இனிமே எங்க இருந்தாலும் அவர்கிட்ட போன்ல பேசலாம். நீ ரொம்ப ஓவரா கிண்டல் பண்ணாத. கல்யாணமாகி 3 மாசம் ஆகிறதுக்குள்ள புருஷனை பிரிஞ்சிருக்கிறதுக்கும் உனக்கு ஒரு கல்யாணம் ஆனாதான் புரியும். மாயா, உனக்கு போன் வந்திருக்கு. போனா? அவர்தான் பண்ணிருப்பாருன்னு நினைக்கிறேன். சீக்கிரம் உள்ள போயா. இங்கே நிக்காதே, உள்ள போ. சாரி. ஹாய். குட் மார்னிங் எவரிபடி. இவங்க என்ன எப்ப பார்த்தாலும் நம்மள பாக்கும்போதுல எவரிபடி எவரிபடினே சொல்றாங்க. பாத்திமா, நம்ம 3 பேரும் நல்லா இருக்கோமான்னு இங்கிலீஷ்ல கேக்குறாங்க. இங்கிலீஷ் புரியலன்னா நீங்க 2 பேரும் கொஞ்சம் வாய மூடுறீங்களா? எவரிபடி என்ன எல்லாருக்கும் அர்த்தம். அப்ப நாமளும் பதிலுக்கு சொல்லணும்ல. நானும் கலக்குவல்ல. எவரிபடி. உங்களை இல்ல, எவரிபடி. உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லிருக்கேன் என்ன சார்னு கூப்பிடாதீங்கன்னு. முஸ்தபான்னு கூப்பிட்டா போதும். அதுல வர இன்டிமெசி சார்னு சொன்னா வராது. ஐசா, இந்த இன்டிமெசினா என்ன? நெருக்கம். அரே அல்லா. பாத்திமா, நீ சிக்கனுக்கு போ, இல்ல கிச்சனுக்கு போ. நேத்து மாதிரி சிக்கன் கிடைக்கல, மட்டன் கிடைக்கலன்னு கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது. கிளம்பு. ஆயிஷா, நீ ஆபீஸுக்கு போ. போய் அங்க ஃபீஸ் கட்டாத பொண்ணுங்களோட கணக்கெடு. ஃபீஸ கொடுத்தாதான் எலக்ட்ரிசிட்டி பில்ல கட்டுவோன்னு சொல்லு. போ. மேட்ரன் வாங்க. சீக்கிரம் வாடா. டேய், பாத்து நடடா. டேய், பஸ் வருதுடா.
Yeah, continue. Meera, what are you doing? என்ன பண்ணிட்டு இருக்க? நீ இந்த உலகத்திலேயே இல்லையா? நாம இங்க வர விஷயம் அந்த சுந்தருக்கு தெரியாதுல்ல? எப்படி தெரியும்? வந்தா கும்பகர்ண மாதிரி தூங்கிக்கிட்டு இருக்கான்ல. சாரி நல்லா சிக்கனு கும்பிட்டு இருக்கான்ல. நாம திரும்பி வீட்டுக்கு போகும்போது சாப்பாடு இருக்குமான்னு தான் டவுட். கவலையப்படாத, சாப்பாட பீரோல வச்சு பூட்டி வச்சிட்டு தான் வந்திருக்கேன். ஓகே ஓகே. குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங். இவ்ளோ லேட்டாவா வர்றது? சார் உங்களை வந்த உடனே வர சொன்னாரு. ஏதோ புது வர்க் வந்திருக்கா. இதெல்லாம் ஒண்ணும் குறைச்சலே இல்ல. முதல்ல செஞ்ச வேலைக்கு காசு கொடுக்கணும், அப்புறமா புது வேலையெல்லாம் பார்க்கலாம். எதுக்காக வர சொல்லிருப்பாரு? வா பார்க்கலாம். போயிட்டு வந்து வந்துட்டு பேசுறேன். பிரமாதம். உன்னோட இந்த ஆங்கிளை தான் நான் எக்ஸ்போஸ் பண்ணலாம்னு இருக்கேன். குட் மார்னிங் அங்கிள். நீங்க எடுத்து கிளம்பு. ஓகே. இங்க பாரு, இங்க பாரு. இனிமே என்ன அங்கிள்னு கூப்பிட கூடாது. சாரி அங்கிள். என்னது? டேய், அங்கிளுக்கு தான் அங்கிள் கூப்பிட்டா பிடிக்கல இல்ல. அப்புறம் எதுக்காக நீ மறுபடியும் அவர் அங்கிள் கூப்பிடுற? இல்ல மாமா. மாமான்னா WMA. போன வேலைக்கு பணமே கிடைக்கல. எனக்கு தான் கிடைக்கல, என்ன பண்றது? பக்தி படம் பாக்குறியோன்னு நினைச்சேன். பாண்டி பாண்டி, இவன் எங்க போனா? இந்த பக்கம் தானே வந்தான். ஆஹா, ஹாய். அருமையான ஃபிகர் ஹாய் சொல்லுது. ஹாய். நடிக்கிறதுக்காக வந்திருக்கியா? உன் பேரு ஷகிலாவா? கியாவா? ரொம்ப நல்ல பேரு, நான் இது வரைக்கும் கேள்விப்பட்டதே இல்ல. மை நேம் இஸ் சுந்தர். ஐயோ, பேண்ட்டுக்கு அளவு கொடுக்கும்போது பாதிலேயே வந்துட்டியா? வேணும்னா சொல்லு, நான் நல்லா தச்சு கொடுப்பேன். டைலரிங்ல எனக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஐயோ, பேச்சு பேச்சா தான் இருக்கணும், இப்படி எல்லாம் அடிக்க கூடாது. ஏன்டா இங்க வந்த? நீ எங்க போய் ஒளிஞ்சுக்கிட்டாலும் நிழல் மாதிரி உன் பின்னாடியே வந்துகிட்டு இருப்பேன். தட் இஸ் சுந்தரம். கண்ணத்துல என்னடா? இந்த பொண்ணு எனக்கு அன்பா கொடுத்தா வாங்கிக்கிட்டேன். சரி வந்துரு, இல்லனா நாங்களும் சேர்த்து கொடுக்க வேண்டியது இருக்குமா? நான் வரமாட்டேன். யூஸ்லெஸ். அப்படி இங்கே இருந்து தொலை. சீச்சி, இந்த பழம் புளிக்கும். டேய் நில்லுங்கடா, வரேன். டேய் நில்லுங்கடா. இதுக்காக நீ ஒண்ணு வருத்தப்படாத ஆயிஷா. என்ன கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தானே அந்த முஸ்தபா உன்னை கட்டிக்கிட்டாரு. அரே அல்லா, ஏதோ புண்ணியமா போகட்டுமேனு இந்த ஹாஸ்டல்ல வந்து தங்கணும். அதுக்காக இவங்க திட்டுறதெல்லாம் வாங்கி கட்டிக்கணும்னு நம்ம தலையெழுத்தா என்ன? நானா கேட்டேன் முஸ்தபாக்கு என்ன 2ஆம் தரமா கட்டி வைங்கன்னு. எனக்கு கொஞ்சம் கூட இஷ்டமே இல்ல. அப்பா வற்புறுத்தினாரு. அதான் பாவம் அக்கா புருஷனாச்சன் இவரை கட்டிக்கிட்டேன். என்ன பிரயோஜனம்? எனக்கு என்ன குழந்தையா பிறந்தது? ஒன்னும் இல்ல. பிரச்சனை எல்லாம் அவர்கிட்டதான். நான் மட்டும் காதலிச்ச காதரை கல்யாணம் பண்ணியிருந்தேன்னா ஒரு 10-15 புள்ள குட்டி வரிசையா பெத்து போட்டிருப்பேன். எல்லாம் என் தலைவிதி. என்னடி தலைவிதின்னு வளர்ற? மனுஷனை நிம்மதியா நமாஸ் கூட பண்ண விட மாட்டீங்களா? ஆமா, நீ என்ன சொன்ன? என்கிட்ட பிரச்சனை இருக்குன்னா எவன்டி சொன்னா? இதெல்லாம் யாராவது சொல்லிதான் தெரியணுமா? எனக்கும் அக்காக்கும் தான் குழந்தையே பிறக்கலையே. அது உனக்கும் பாத்திமாவுக்கும் குழந்தையே பிறக்காது. அது உங்க குடும்பத்துக்கு ஏற்பட்ட சாபம், அவ்வளவுதான். என்னோட பிரச்சனை எதுவும் கிடையாது. அத முதல்ல புரிஞ்சுக்குங்க. யா அல்லாஹ், இப்ப நீங்க சொன்னதுக்கு என்ன அர்த்தம்? கொஞ்சம் தெளிவா சொல்றீங்களா? இப்ப நீங்க அதை தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்ல. 2 பேரும் தொண பேசிட்டு இருக்காம போய் தூங்குற வேலையை பாருங்க. எனக்கு தூக்கம் வருது. ஆயிஷா, இன்னைக்கு உன்னோட டியூட்டி தானே? வா. கடவுளே, ஏகப்பட்ட திருஷ்டி இருக்கு, எல்லாத்தையும் நீ தான் போக்கணும். இப்பதான் வேண்டுன அதுக்குள்ளேயும் எனக்கு அருள் புரிஞ்சிட்டியா ஆண்டவா? ஐயோ! சாரி. தேங்காவை தலையில போட்டுட்டு சாரி கேக்குறியா? இல்ல, நான் வேணும்னு பண்ணல. தேங்காய் உடைக்கும் போது கை தவறிடுச்சு. உடைக்கும் போது பார்த்து உடைக்கணும். என்ன செடி? அது தேங்காய். தேங்காவா? தேங்காய் இல்ல, மாங்காய். நீ வாடி. என்ன பிரச்சனை? ஒண்ணும் இல்லக்கா.
யாரா அந்த பொண்ணு? நல்ல கும்முன்னு இருக்கல்ல? எனக்கு தெரியாது. உனக்கு தெரியாதா? இதுக்கு முன்னாடி ஒரே ஒரு தடவை பஸ்ல பாத்திருக்கேன். அப்படி சொல்லுடா கண்ணா. ரெண்டு பேரும் குறுகுறுன்னு பாத்துக்கிட்டு இருக்கும்போது எனக்கு சந்தேகம் வந்தது. இது கண்டிப்பா லவ் தான்டா. இந்த காலத்து காதல் எல்லாமே கண்ணுல தானே ஆரம்பிக்குது. டேய், இது நாம நேத்து கோயில்ல பார்த்த பொண்ணு தானே? அப்படிதான் நினைக்கிறேன். அப்படிதான் நினைக்கிறியா? நீ அவளை பார்க்கவே இல்லையா? பார்க்கலன்னு சொல்லி என்கிட்டயே நடிக்காதடா. டேய், தேவையில்லாம பேசாத. அந்த பொண்ணு இந்த ஹாஸ்டல்ல இருக்கான்னு இப்பதான் எனக்கு தெரியும். இது ரெண்டு பேரும் பேசி வச்சுக்கிட்டு பண்ண மாதிரியே எனக்கு தோணுது. பஸ்ல கண்ணோட கண் நோக்கினால், கோயில்ல தேங்காயோட மோதினால், இதுல எங்கேயோ லாஜிக் உதைக்குதே. சொல்லு சொல்லு. டே பாண்டி, இதோட ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கா? இதுக்கு தான் இங்கிலீஷ் நல்லா தெரியணும்னு சொல்றது. மிஸ்னா கல்யாணம் ஆகாத பொண்ணு, அண்டர்ஸ்டாண்டிங்னா கீழே நின்னுகிட்டு இருக்கா. மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கல்யாணம் ஆகாத பொண்ணு கீழே நின்னுகிட்டு இருக்கான்னு சொன்னேன். நீ எந்த காலேஜ்ல படிச்ச? காலேஜ்லயா? நானா? படிக்காத மேதைடா நானு. அந்த படத்தோட பேரையே கெடுத்துட்டான். ஓடா போய் பேசுறா. ஓடா. சாரி. பேசுறா. எக்ஸ்கியூஸ் மீ. அந்த லேடிஸ் ஹாஸ்டல்ல தான் நீங்க இருக்கீங்களா? காலையில எதைச்சியா தான் நான் உங்களை பார்த்தேன். பேரை கேள்டா. பேரு? உங்க பேர் என்ன? மீரா. என் பேரு தெரியும், பாலா தானே. வந்துருச்சா? அவசரப்படாதீங்க, இன்னும் வரல. ஆனா எனக்கு அர்ஜென்ட்டா வருது. காலையில வெளியே போற அவசரத்துல காலை கடனை முடிக்காமயே கிளம்பி வந்துட்டேன். பஸ்ல பாத்ரூம் வசதி இருக்கா? பாத்ரூம் வசதி, பெட்ரூம் வசதி எல்லாம் பண்றதுக்கு லாட்ஜாடா அது? ஐயோ, அடக்க முடியலையே. அவன் கொஞ்சம் லூசா அப்படிதான் பேசுவான். உண்மையா சொல்லிட்டேனா? வேற ஏதாவது பேசுறா? ஹலோ மீரா. தம்பி தம்பி தம்பி, கொஞ்சம் தள்ளுப்பா, தள்ளி நில்லு. ஏமா இங்க வாமா, இங்க வந்து நில்லு. வா. ஏம்பா, அவள் இடம் இருக்கா, அங்க போய் நிக்கிறத விட்டு இங்க நின்னுட்டு இருக்க? டிக்கெட் 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 டிக்கெட். இறங்குங்க. போலாம் போலாம். ரைட். தலையை தட்டிக்குமா? தலையை தள்ளவா? இல்ல. இவன் ஏன்டா இஞ்சி தின்ன குரங்கு மாதிரியே இருக்கான்? அந்த பொண்ணையே நினைச்சுக்கிட்டு இருக்கான் போல இருக்கு. டேய், ஒரு பொண்ணு மேல ஆசைப்பட்டா அட்லீஸ்ட் அத சொல்றதுக்காவது தைரியம் வேணும். இவனுக்கு எப்படா தைரியம் வரும்? குறைஞ்சது ஒரு கட்டிங் அடிச்சாலாவது தைரியம் வரும். இவன் அதுவும் செய்ய மாட்டான். அவ மேல உனக்கு ஆசை இருந்தா உடனே சொல்லிட வேண்டியதுதானே? எனக்கு அவளை பிடிச்சிருக்கு. ஆனா அவளை பிடிச்சிருக்காண்டா. அவளே இங்க நேர்ல வந்து பாலா ஐ லவ் யூ உன்னை கட்டி பிடிச்சு சொன்னாதான் நீ வாய திறப்பியா? டேய், மீரா கிட்ட மனசு திறந்து பேச ஒரு சந்தர்ப்பம் கிடைக்க வேண்டாமா? அந்த பொண்ணு உன்னை காதலிக்கிறாளா இல்லையான்னு உனக்கு சந்தேகமா இருந்தா நாம டெஸ்ட் பண்ணி பாத்துருவோம். ஒரு லெட்டரை எழுதி அந்த பொண்ணுக்கு போஸ்ட் பண்ணலாம். என்ன சொல்ற? லவ் லெட்டர் கொடுக்க போறியா?
டேய் அதெல்லாம் 1962 பாணிடா, பழைய ஸ்டைலு. நான் ஒரு சூப்பர் ஐடியா சொல்றேன். நீ அவகிட்ட ஒரு போட்டோ கேளு. உண்மையிலேயே ஓ மேல ஆசை இருந்தா கண்டிப்பா போட்டோ கொடுப்பா. இந்த 3 ரூபா சில்லற. டிக்கெட் குடுக்கிறதுக்கு வழி விடுங்கப்பா. முதல்ல நீ டிக்கெட் எடுத்தியா? தள்ளு தள்ளு தள்ளு. வழி விடுங்கயா. கேளு கேளு. கேட்டுட்டு அவ கொடுக்கலனா? கேட்டு கொடுக்காம இருக்கிறதுக்கு கிஸ்ஸா கேக்குறேன். கேளு கேளு கேளுடா. ஹலோ, தம்பி ரூட் விடுறாரா? நீ அவனுக்கு புரோக்கரா? மீரா, கிளாஸ்க்கு போயிட்டு இருக்கியா? ஆமா. காலையில நான் உங்களை பார்க்கவே இல்லையே. மீரா, நான் ஒண்ணு கேட்கட்டுமா? என்ன மீரா? எனக்கு உங்க போட்டோ ஒண்ணு வேணும். தரீங்களா? வழிவிடியா? பாலா என்ன சொன்னா? நான் அவளோட போட்டோவை கேட்கறதுக்கு முன்னாடி அவ என்னோட போட்டோவை கேட்டுட்டாடா. டிரைவர் ஹோல்ட் ஆன். இறங்குடா இறங்குடா. எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிட்டேன்னு சொன்னா யாரையுமே காணோம். எங்கடா? வலிக்குதுடா வலிக்குதுடா. இருடா இருடா. ரொம்ப உணர்ச்சி வசப்படாதடா பாலகோபாலா. டேய் அங்க பாருடா. சாரி பாண்டி. ஒரு அழகான பெண்ணை பார்த்தவுடன் நண்பனை மறந்த ஒரு பாரத தேசத்து இளைஞன் சொன்னான், நண்பா நீ ஒரு நன்றி கெட்டவன் என்று. ஆனால் நண்பன் செய்த காரியத்தை பார். ஓ, உன்கிட்ட இந்த அளவுக்கு நான் எதிர்பார்க்கலடா. இன்னும் இருக்கு. ஒரு அழகான காதல் கைகூடுவதற்காக இந்த பாண்டி என்ன வேணாலும் செய்வான். அவள் கேட்டது உன்னுடைய புகைப்படத்தை அல்ல, உன்னுடைய இதயத்தை. அதை திறந்து காட்ட ஒரு பரந்த மனது வேண்டும். போதும் போதும், உன் சொற்பொழிவை நிப்பாட்டு, போட்டோ எடுக்கலாம் வா. ஸ்டார்ட் கேமரா. இப்படி ஒரு போஸ் கொடு. இந்த கை இப்படி, இந்த கை இப்படி, இப்படி. சரி போதும், நீ எந்திரி. இரு. இந்த கை இப்படி வச்சுக்க. இந்த கை இப்படி பாக்கெட்டுக்குள்ள. அப்படி அப்படி. கேஷா இதை நான் எடுத்துக்கிறேன், நீ எடு. இரு. ஒரே ஒரு முடி நீட்டிக்கிட்டு இருக்கு. போதும் போதும், நீ அந்த பக்கம் போ. போடா. ஓகே. இந்த மாதிரி போஸ் கொடுக்க சொன்னா கேட்க மாட்டேங்கிறான். ஸ்மைல் டேடி அங்க பாரு. நீங்க என்னோட போட்டோ கேட்டிருந்தீங்கல்ல, இந்தாங்க. நான் உங்ககிட்ட ஒரு போட்டோ தானே கேட்டேன். இதுல இவ்ளோ இருக்கு. இதுல நல்லதா பார்த்து நீங்களே செலக்ட் பண்ணிக்கங்க. இது எல்லாமே என்னோட ஐடியா தான். என்னங்க இது வேண்டாம். ஏன் இந்த போட்டோ பிடிக்கலையா? டேய் என் போட்டோவை ஏன்டா அதுக்குள்ள வச்ச? திருஷ்டிக்கு 4 போட்டோ வேணும்ல.
தேங்க்ஸ். Thank you. வந்துடுறா, ஓடி வந்துரு. நான் அறிந்தேனே இந்நாடறிந்ததே பிரிய ரகசியம் உந்தன் பிரிய ரகசியம். நான் அறிந்தேனே இந்நாடறிந்ததே பிரிய ரகசியம் உந்தன் பிரிய ரகசியம். சந்தன காற்றும் மம்பூலி வானும் தனக்குள் பேசிக்கொள்ளும் எல்லாம் தனக்குள் பேசிக்கொள்ளும். நான் அறிந்தேனே இந்நாடறிந்ததே பிரிய ரகசியம் உந்தன் பிரிய ரகசியம். அன்பே உன் கண்ணக்குழியில் நட்சத்திரம் கண்ணால் பார்த்தேன். அருகில் நீ வைத்த போது ஆவாரம் பூக்கள் வாசம். சிங்காரமயிலே இன்றெந்தன் மோகம் இன்றெந்தன் தாகம் இன்றெந்தன் மோகம் இன்றெந்தன் தாகம் என்றும் நான் ஆராதிக்கும் தேவி ரூபம் நீதானோ. நான் அறிந்தேனே இந்நாடறிந்ததே பிரிய ரகசியம் உந்தன் பிரிய ரகசியம். ஒன்றொன்றாய் காரணம் சொல்லி இதயத்தை ஈர்த்து கொண்டாய். காதல் நான் என்றும் சொன்னேன், கவியாக உன் முன் நின்றேன். ரகசியம் உந்தன் பிரிய ரகசியம். பாலா, அட மும்மூர்த்திகளும் இங்க இருக்கீங்களா? ஐயோ, நாங்க மும்மூர்த்திகள் இல்லமா, ராம லக்ஷ்மணன் மாதிரி. இவன் ராமன், நான் லக்ஷ்மணன், இவன் அனுமான். ஏன் இப்படி கிண்டல் பண்றீங்க? ஹனுமான் ஒன்னும் சாதாரணமானவர் இல்ல,
லட்சுமணன் மயங்கி விழுந்திருக்கப்போ ஒரு மூலிகைக்காக மலையே தூக்கிட்டு வந்தவரு. இந்த கதை எனக்கும் தெரியும். ஒரு கையில மலையை தூக்கி இருக்காரு. அனுமாராவது ஒரு கையில தான் மலையை தூக்குனாரு. எப்பா நான் 2 கையாலேயே இவனுங்க கஷ்டத்தை சுமந்துகிட்டு இருக்கேன். நீங்க உள்ள வாங்கம்மா. உட்காருமா. என்ன உனக்கு தெரியுதா? நான் பாலாவோட அம்மா. நீ என்ன கம்ப்யூட்டர் கோர்ஸ் படிக்கிறியா? எனக்கு இருக்கிறது அவன் ஒரே ஒரு பையன்தான். இது வரைக்கும் அவன் எந்த ஒரு பொண்ணோட முகத்தையும் ஏறெடுத்து பார்த்ததில்ல. அதுக்கு காரணம் நான் அவன் அப்படி வளர்த்ததுதான். அவன் உன் மேல ஆசைப்படுறான்னு சொன்னப்ப உடனே எனக்கு உன்னை பார்க்கணும்னு தோணுச்சு. இங்க வந்து பார்த்தப்பறம்தான் எதுக்காக என் பையன் உன் மேல ஆசைப்படுறான்னு புரிஞ்சுது. எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்குமா. வெளியே என் பையன் என் பதிலுக்காக காத்துட்டு இருக்கான். நான் கிளம்புறேன். மத்ததெல்லாம் உங்க வீட்டு பெரியவங்களை பார்த்து பேசிக்கலாம். நீ என்னடி லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு ஒண்ணுமே நடக்காத மாதிரி இருக்க? மாமியார் வந்து ரகசியமா மருமகளை பார்த்து கல்யாண டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு போயிருக்காங்க. உன் கூடவே இருக்கிற என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னியாடி? நீ சரியான கல்லூலி மங்கிடி. என்னடி எதுவுமே பேசாம இருக்க? இவ்வளவு தூரம் பண்ணிட்டு இப்ப என் முகம் பார்த்து பேச உனக்கு வெக்கமா இருக்கா? கொஞ்சம் திரும்ப. வெக்கப்படுற முகத்தை காட்டு பாப்போம். திரும்படி. ஏய் மீரா, என்னாச்சுடி? என்ன நடந்தது? எதுக்காக அழுதுட்டு இருக்க? நீங்க எல்லாரும் நினைக்கிற மாதிரி நான் பாலாவை காதலிக்கவே இல்ல. என்னால காதலிக்கவே முடியாது. நீ என்ன சொல்ற மீரா? பாலா கிட்ட நான் அந்த எண்ணத்தோட பழகவே இல்ல. நீ என்ன சொல்றன்னு எனக்கு எதுவும் புரியல. அப்புறம் எதுக்காக அந்த பாலா பின்னாடி நீ சுத்துன? என் மேல அவருக்கு இப்படி ஒரு எண்ணம் ஏற்படும்னு நான் நினைக்கவே இல்லக்கா. ரொம்ப நல்லா இருக்குடி. எப்ப பாரு பாலா பின்னாடி சுத்திட்டு இப்ப அவ மனசுல உன் மேல ஆசை வந்ததும் நான் அப்படி நினைக்கவே இல்லைன்னு சொல்ற. என்ன மீரா இதெல்லாம்? உங்களுக்கு தெரியாதுக்கா, என் மனசுல எப்பவுமே ஒரே ஒருத்தர் தான் இருக்காரு. வினோத்தோட இடத்துல இன்னொருத்தரை வச்சு பாக்குறதுக்கு என்னால முடியாதுக்கா. வினோதா? அது யாரு? அவரு நாங்க 2 பேரும் ஒரே காலேஜ்ல படிச்சோம். எப்பவுமே சிரிச்ச முகத்தோட குறும்பு செஞ்சுக்கிட்டே கலாட்டா பண்ணிக்கிட்டே இருப்பாரு என் வினு. மாலை மஞ்சள் வெயில் நிறத்தில் அழகான முகம், பேரறியாத பூவின் அழகான வாசனையாய் இந்த சோனி என் மனதின் புத்தகத்தில் நிறைந்திருக்கிறாள். நானும் இதேதான் சொல்ல வந்த வினு. உன் வாயிலேந்து இந்த ஒரு வார்த்தை வரணும்னு தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன். ஐ லவ் யூ வெரி மச். ஐ ரியலி லவ் யூ வினு. ஐய கிழிஞ்சது போ. இது ஏன் டயலாக் இல்ல. அந்த சன்னி உங்ககிட்ட சொல்ல அனுப்புனா அதை தான் நான் வந்து சொன்னேன். நான் வேற அனுமார்தாம்மா. இதுக்காக தான் என்ன கூப்பிட்டியா? என்ன உன் ஃப்ரெண்டு தலையில கட்டி வைக்கணும்னு பாக்குறியா? எல்லா பொண்ணுங்களும் உன்னை ஃபெவிகால் கூப்பிடுறது சரிதான். வாழ்க்கையில பல பிரச்சனைகளுக்கு நடுவுல லவ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு ஆலமரமா நின்னு சேர்த்து வைக்கிறது தப்பா? அது ஒரு பெரிய புண்ணிய காரியம்ல. அதுக்கு எங்க ஊர்ல வேற ஒரு பேர் இருக்கு. புரியுதுரி, புரோக்கர் தானே நீ. என்ன புரோக்கர்னோ மாமானோ என்ன வேணாலும் சொல்லிக்கோ, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஏன்னா எனக்கு சொன்னங்கிறது கிடையாது. ஐயோ டைம் போயிட்டே இருக்கே. இன்னும் இது மாதிரி 2-3 கேஸ் முடிக்க வேண்டியது இருக்கு. லெக்சரர்ஸ் வேற லிஸ்ட்ல இருக்காங்க. எல்லாத்துக்கும் நான் தான் ஓட வேண்டியது இருக்கு. அப்புறம் நீ அந்த சன்னியோட விஷயத்தை பத்தி கொஞ்சம் யோசிச்சு வை. ஒரு 2-3 நாளைக்கு அப்புறம் பாசிட்டிவான ஒரு பதில நாளைக்கே சொன்ன போதும். ஓகே? ஹாய் ஷீலா. வினு, நீ என்கிட்ட வந்து ஏதோ பேசணும்னு சொன்னப்போ நான் ஏதேதோ கற்பனை பண்ணிட்டேன். எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். ஆனா அந்த சன்னி மூஞ்சி நினைச்சாலே எனக்கு வெறுப்பா இருக்கு. ஐ டோன்ட் லவ் ஹிம். ஐ லவ் ஒன்லி யூ. ஐயோ சோனியா, சாரி, வெரி வெரி சாரி. என்னால உன்னை லவ் பண்ண முடியாது. என் மனசுல ஒருத்தி இருக்கா. ஓ, யார் இது? யார் இந்த ராஜகுமாரி? அந்த ராஜகுமாரி Dear friends,
இந்த வருஷம் நம்மளோட காலேஜ் வீட்டுக்குன்னா நம்ம பேட்ச்ல லைலா மேடனை தேர்ந்தெடுத்த விஷயத்தை உங்களுக்கு சந்தோஷமா அறிவிக்கிறேன். லைலா, ப்ளீஸ் கம் ஃபார்வர்ட். எனது பிரியமான நண்பர்களே. ஏய் லைலா, கலக்கற, சூப்பர். நண்பர்களே, இந்த அழகான பெண் லைலாவிற்கு கிரீடம் அணிவிக்க இந்த காலேஜின் பிரபலமான ஜோடியான வினோத்தையும் மீராவையும் நான் அன்புடன் அழைக்கிறேன். கர்த்தாவின் குழந்தைகளே, நாம் இந்த ஆனந்த வேளையில் இல்லை ஹாப்பி வேளையில் இல்லை இங்கே சந்தோஷமான வேளையில் நாம் அடித்து தூள் கலப்ப வேண்டும். Oh my Layla, oh my Layla, உன்னை நினைக்க என் இஷ்டம். Oh my Layla, oh my Layla, உன்னை நினைக்க என் இஷ்டம். Oh my beauty, oh my beauty, உன்னகை கண்டால் என் இன்பம். கடை கண் பார்க்கும் போது இனிக்கின்றாய் நெஞ்சோடு. எனக்குள்ள எல்லாம் தந்தால் எனக்கு என்ன தருவாய் நீ? கத்திரி பார்வையினால் ஓ பேபி என்னை நீ எரிக்காதே. உன் அழகிய புன்னகையால் ஓ பேபி என்னை நீ கொல்லாதே. ஓ மை லைலா, ஓ மை லைலா, உன்னை நினைக்க என் இஷ்டம். ஓ மை பியூட்டி, ஓ மை பியூட்டி, புன்னகை கண்டால் என் இன்பம். மயிலே ஸ்டைலாய் நீ கவி பாடி சென்றது என்ன? தோட்டத்திலே பூக்களுமே கவி பாடுது ஏனடி லைலா? இன்னிசை பாடும் நாயகியை போல் பைங்கிழியாய் புதுமொழியாய் நான் படிக்க நீ வருவாய். மணிக்கரும்பே மாறுதமே மணமுடிக்க நான் வரவா? உயிர் கலந்த உறவே உன்னை மறக்கவில்லை நான். ஓ மை லைலா, ஓ மை லைலா, உன்னை நினைக்க என் இஷ்டம். ஓ மை பியூட்டி, ஓ மை பியூட்டி, புன்னகை கண்டால் என் இன்பம். சிரிப்பார் என் மனதை வளைத்து போட்ட தேவதை நீயே. ஒரு வார்த்தை நீ சொன்னாலே பம்பரமாய் சுற்றுவேன் நானே. சரிகம பாடும் கவி குயில் நீயே. பனிமலரே பகல் நிலவே மணிக்குயிலே மலர் முகமே. நதிக்கரையில் காத்திருப்பான் உனக்கொருவன் மன்மதனே. வர வேண்டும் நீ என் பைங்கிளியே. ஓ மை லைலா, ஓ மை லைலா,
லைலா உன்னை நினைக்க என் இஷ்டம் ஓ மை பியூட்டி உன்னகை கண்டால் என் இன்பம் கடை கண் பார்க்கும் போது இனிக்கின்றாய் நெஞ்சோடு எனக்குள்ள எல்லாம் தந்தால் எனக்கென்ன தருவாய் நீ கத்திரி பார்வையினால் ஓ பேபி என்னை நீ எரிக்காதே உன் அழகிய புன்னகையால் ஓ பேபி என்னை நீ கொல்லாதே ஓ மை லைலா உன்னை நினைக்க என் இஷ்டம் ஓ மை பியூட்டி உன்னகை கண்டால் என் இன்பம் ஓ மை லைலா உன்னை நினைக்க என் இஷ்டம் ஓ மை பியூட்டி உன்னகை கண்டால் என் இன்பம் ஓ மை லைலா எங்கடா ராஜு? எனக்கு தெரியாது. உனக்கு தெரியாது இல்ல? தெரியாது. தெரிய வைக்கிறேன். எங்கடா ராஜு? ஏய் வாங்கடா. சீக்கிரம் வாங்கடா. வாங்க சீக்கிரம். டென்ஷன் ஆகாம விஷயம் என்னன்னு சொல்லுங்கடா. அவன் ஐஸ்கிரீம் பார்லர்ல வச்சு இவள என்ன பண்ணான்னு தெரியுமா உங்களுக்கு? என்னம்மா அவன் உனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தானா? நாளைக்கு காலையில காலேஜ் திறக்கிறதுக்கு முன்னாடி எல்லா பசங்களுக்கு எதிரிலையும் இந்த பொண்ணு கிட்ட ராஜு மன்னிப்பு கேட்கணும். இல்லனா வாங்கடா. அவன் மன்னிப்பு கேட்பானா ஃபாதர்? கிளிப்பா போடாகிறது. ஓகே ஏண்டா வினோத், இன்னைக்கு அந்த ராஜு மன்னிப்பு கேட்கலனா மறுபடியும் அவனுக்கு பிரச்சனை பண்ணுவானுங்க. கொடுத்திருக்கான். என்கிட்ட தான் இருக்கு. நான் சொல்றது கேக்குறியா இல்லையா? ஏய் நான் சமாதானப்படுத்தலாம்னு நினைச்சேன்டா. அதுக்குள்ள அந்த பொண்ணோட அப்பா வந்து பிரின்சிபல் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டான். எல்லாம் சொதப்பிடுச்சு. தோ வந்துட்டான்டா. யார் பொண்ணோட அப்பனா? டேய் ராஜுடா. வந்துட்டான்டா சாரு கானு. என்ன மன்னிப்பு கேட்க சொல்றதுக்கு நீ யாரா? நீ வேணா கண்டவங்க கிட்ட மன்னிப்பு கேட்கலாம், ஆனா நான் அப்படி கிடையாது. டேய் மச்சான், அந்த பொண்ணு பிரின்சிபல் கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாடா. அதுக்காக என்ன மன்னிப்பு கேட்க சொல்றியா? டேய் என் வீட்டு நாய் கூட அவகிட்ட மன்னிப்பு கேட்காத. ஏதோ பொண்ணு நல்லா இருக்காளேன்னு கையை பிடிச்சு பார்த்தேன். இப்பதான் தோணுது கையை பிடிச்சிருக்க கூடாது, உடைச்சிருக்கணும். டேய் டென்ஷன் ஆகாதடா. நீ நேரா போய் அவகிட்ட ஒரு சாரி கேட்டு ஒண்ணும் தெரியாத மாதிரி வந்துரு. மத்தத நான் பாத்துக்கறேன். முடியாது. அவ்வளவு ஆசையா இருந்தா நீயே போய் சாரி கேளு. இப்ப பிரச்சனை ரொம்ப பெருசாயிடுச்சு ராஜு. உனக்கு டிசி கொடுக்குற அளவுக்கு பிரச்சனை ஆயிடுச்சு. என்ன ஆகுதுன்னு பாத்துறலாம். என்ன வெளிய அனுப்புறதுக்கு அந்த பிரின்சிபால் இல்ல, அவரோட அப்பனே வந்தாலும் அது முடியாதுடா. இந்த ராஜு யாருன்னு அவளுக்கு நான் புரிய வைக்கிறேன். என்ன பண்றேன்னு பாருங்க. ஹாய் மாயா, கமலை கண்டுக்கவே மாட்டேங்கிறீங்க. மறுபடியும் ஆரம்பிச்சிட்டான்டா. உனக்கும் உன் அப்பனுக்கும் என்ன காலேஜ்ல இருந்து துரத்தணும், அதான் ஆசை. இங்க இருக்கானா? வா வா வா. எங்கடி ஓடுற? ராஜு கிட்ட சொல்லி அந்த பொண்ணு கிட்ட மன்னிப்பு கேட்கறேன்னு சொல்லிட்டு எங்களை ஏமாத்திட்டு எங்கடி போயிட்டான் அவன்? சொல்லுடி. எங்க காலேஜ் பொண்ண அவ என்ன பண்ணான்னு தெரியுமா? அத சொன்னா சுவாரஸ்யமா இருக்காதுப்பா, செஞ்சாதானே தெரியும். அப்படியே செஞ்சிருவோம்.
அடிச்சு கொள்ளுங்க எல்லாரையும். ஓடுங்கடா ஓடுங்கடா. என் கையில மாட்டாம போடுறது உங்க அதிர்ஷ்டம். இருந்திருந்தா என்னோட பலம் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். திரும்பி வாங்கடா. அவங்களா போயிட்டாங்க ஃபாதர். அதனால தானே தைரியமா பேசிட்டு இருக்க. தைரியத்தை பார்த்தா புல்ல அரிக்குது. போதும் போதும் கொஞ்சம் போதும். போ கிளாஸுக்கு போ. சரி போடா. பாருங்க ஃபாதர் அருவா. Love is a spirit which will not be broken. Lots of people love, but true love will not be broken. Love is something. Excuse me. Yes. கொஞ்சம் இங்க வாங்களே. என்ன வினோத்? ஒண்ணும் இல்ல. மீரோட அப்பாவுக்கு திடீர்னு நெஞ்சு வலி வந்துருச்சு. ஹாஸ்பிடல் அட்மிட் பண்ணிருக்கேன். கொஞ்சம் சீரியஸ் தான். அப்படியா? நான் அவளை கூட்டிட்டு போக தான் வந்திருக்கேன். கொஞ்சம் அனுப்புங்களேன். அனுப்புறேன். அப்பாக்கு என்னாச்சு? பயப்படாத வா. சீக்கிரம் வா. என்னாச்சு? நான் தான் சொல்றேன்ல டென்ஷன் ஆறோட ஒண்ணும் இல்ல நீ வா. வேணு ஒரு ஆட்டோ புடி. ஆட்டோ பிடிக்கலாம் டைம் இல்ல. நானே கூட்டிட்டு போறேன் வா. அப்பா எந்த ஹாஸ்பிடல்ல இருக்காரு? நீ தேவையில்லாம டென்ஷன் ஆகாத. நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு அப்புறம் போலாம். ரிலாக்ஸ் பண்ணலாமா? என்ன சொல்ற? எனக்கு அப்பா உடனே பார்க்கணும். நீ இவ்வளவு ஃபீல் பண்ணாத. உங்க அப்பாவுக்கு ஒண்ணும் ஆகல. நேத்து நடந்த சம்பவம் உன்னை கொஞ்சம் அப்செட் பண்ணிருக்கும்னு எனக்கு தெரியும். காலையில நான் கூப்பிட்டது கூட நீ கண்டுக்காம போயிட்ட. அதனால நான் சின்ன ப்ளே பண்ண அவ்வளவுதான். தெய்வம் என்ன மன்னிக்கும். உங்க அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் எல்லாம் வராதுப்பா. ஐயோ நான் எவ்வளவு பயந்துட்டு தெரியுமா? இப்படியே ஏமாத்துறது. ஐயோ என்ன ஒரு மசாஜ். அந்த தடி இங்க கூட அடிச்சா. இங்க கொஞ்சம் அடியே ப்ளீஸ். ஒரு தடவை ப்ளீஸ். மீரா நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். வேண்டாம் நீ எதுவும் சொல்ல வேண்டாம். மீரா நில்லு. இவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட பொறுப்பே கிடையாதா? கதவை இப்படி சாத்திட்டு வெளியே போறது. விஸ்வநாத். ஐயோ பேர் சொல்லி கூப்பிட கூட தப்பு. அண்ணான் கூப்பிடலாமா? ஐயா அது உறவு முறையில தப்பாடுமே. அங்கிள் கூப்பிடலாம். அதான் கரெக்டா இருக்கும். அங்கிள் அங்கிள். என்ன வீட்டுல யாருமே இல்லையா? பெட்ரோல் போட்டு வந்தது வேஸ்ட் ஆயிடுமோ? கடவுளே நேத்து மீரா அப்பா பார்க்கணும் நேரம் இங்கே தானே வந்தா. பாவம் நல்ல மனுஷனுக்கு உண்மையில அட்டாக் வந்துருச்சோ. அங்கிள் அங்கிள். என்ன உன்னாவளியா? ஹாய் குட் மார்னிங் அங்கிள். யார் நீ? ஆண்டி. ஹாய் ஆண்டி. ஆண்டி தானே? நான் யாரும் தெரியல. நாம அநேகமா ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்றோம்னு நினைக்கிறேன். உண்மை சொல்றோம் அங்கிள் உங்களுக்குள்ள சூப்பர் மேட்ச். நீங்க ரெண்டு பேரும் லவ் மேரேஜ் தானே? நான் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன் விடுங்க. அப்புறம் அங்கிள் இந்த லவ் சொல்றது. What do you want? Tell me. ஐயோ சாரி நான் வந்த விஷயத்தை மறந்துட்டேன். மீராவுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையோட நான் வந்திருக்கேன். ஓஹோ நீ மேரேஜ் புரோக்கரா? அங்கிள் என் பொண்ணு படிச்சிட்டு இருக்கா. அது மட்டும் இல்ல அவளுக்கு இப்ப நாங்க கல்யாணம் பண்ற ஐடியாவிலேயே இல்லையே. அப்படி சொல்லாதீங்க ஆண்டி. சாபம் கிடைச்சிரும்ல. கல்யாணம் பண்ற வயசு வந்துருச்சுல்ல. இதோ இப்ப நான் கூட அப்படிதான். இளமை
வாழ்க்கையில ஒரே ஒரு தடவை மட்டும் வர்ற ஒரு விஷயம். இப்ப நான் சீரியஸா ஒண்ணு சொல்றேன். எங்க கல்யாணத்தை நீங்க நடத்தி வைக்கலனா இல்லனா வருத்தப்பட வேண்டியிருக்கும். ஏன்னா சொத்தெல்லாம் உங்க பொண்ணு பேர்ல இருக்கு. மைண்ட் இட். என்னடா காலங்காத்திலே மூட விட்டா? மீரா காலேஜுக்கு வந்து ஒரு வாரம் ஆகுதுடா. என் மனசு சொல்லுது அவளுக்கு என்னமோ ஆயிடுச்சுன்னு. எப்படியாவது அவளை பார்த்தே ஆகணும். உன் ஆசையெல்லாம் நல்லா தான் இருக்கு. ஆனா மீராவோட அப்பா உன்னை பார்த்தாருன்னா உன் உடம்பு நல்லா இருக்காது. என்ன மாப்ள? நீங்க என்ன சொன்னாலும் நான் அவளை பார்த்து ஆகணும்டா. எவன்டா அது சொல்றேன்? இதுல எதுடா மீராவோட ரூம்? டேய் மாப்ள, அதோ கீழே லைட் எரியுது. அதான் மீராவோட ரூம். அத அம்மா ரூம்டா. மேலதான் மீரா இருக்கா. எதுக்குடா இந்த கயிறு? மீராவை பார்க்கலனா இவன் நாளைக்கு தூக்குல தொங்குவேன்னு சொல்லுவான். கயிறு தேட வேண்டாம்ல, அத கையோட கொண்டு வந்துட்டேன். டேய் இதெல்லாம் தேவையாடா மாப்ள? பயமா இருக்குடா. எரும மாதிரி இருந்துட்டு பயப்படுறான் பாரு. வா சீக்கிரம் வா. வாங்கடா. சத்தம் போடுங்க வாங்க. கொத்தம் வாங்கடா. போடா போ. வா. நின்றா. அதான்டா மீராவோட ரூம். ச்சே, எப்படி அவகிட்ட பேசுறது? நான் மீராவோட அப்பாவுக்கு போன் பண்றேன். அவரை கொண்டு போய் மீரா கிட்ட போனை கொடுக்க சொல்லுங்க. அறிவு மியூசியத்துல வைக்க. நீயும் மூளையும் அதான் கயிறு இருக்குல்ல, அப்புறம் என்ன? வரவரன்னு பேசிட்டு இருக்காம சீக்கிரம் மேல ஏறா. அங்க பிடிக்காதடா. மீரா, நான் தான். ஐயோ வினு, ஹாய். இப்ப எதுக்காக இங்க வந்த? சினிமா பாக்குறதுக்கு. நீ ஏன் காலேஜுக்கு ஒரு வாரமா வரல? உனக்கு ஏதோ ஜுரம் வந்து படுத்துட்டேன்னு நினைச்சிட்டேன். எனக்கு ஜுரம் இல்ல, ஒண்ணு நீ போ. கீழே அம்மா இருக்காங்க. உங்க அம்மா எல்லாம் கீழே இல்ல. அம்மா மீரா. ஐயோ அம்மா. ஐயோ அம்மா. நீ என்ன இங்க நிக்கிற? ஒண்ணும் இல்ல. இந்தா பாலை குடிச்சிட்டு தூங்கு. ஹாய் பாலு. ஐயோ, இது உங்க அப்பனுக்கு கொடுக்க வேண்டிய பால். இதுல சக்கரையே இல்ல. அந்த ஆளுக்கு தான சுகர். பொண்ணே வெயிட் தாங்க முடியல, சீக்கிரம் வாடா. பேசுனா வாயில மிதிப்பேன். பரவாயில்ல, பேசு. வினு போ வினு. அப்பா பார்த்தா அவ்வளவுதான். உங்க அப்பா இந்நேரம் 2 பெக் அடிச்சிட்டு தூங்கிட்டு இருப்பான். பாத்துறாடே, கிச்சி மூட்டாதீங்கடா. ஐயோ பயங்கர வெயிட்டா இருக்குடா, சீக்கிரம் பேசி தொலை. விட்றாத, இருக்குமா புடிச்சுக்கோ. விட்றாதடா. மீரா என்னடா தேட்றா இவன்? இவ்ளோ வெயிட்டா இருக்கா, முடியலடா டேய். பாத்ரா. ஹாய். என்னடா? மம்மி, டேய் இந்த பக்கம் வாடா, அந்த பக்கம் வழி இல்ல. நல்ல வேளை சொன்ன. என்ன வினு இப்படி பண்ணிட்ட? அப்பா என்ன கொல்லாததுதான் பாக்கி. இப்ப இங்க எதுவும் பேச வேண்டாம். நீ எதுக்கு இப்படி பயப்படுற? வினு சொல்றது கேளு வினு. ஏய் மீரா ப்ளீஸ். மீரா ப்ளீஸ். மீரா நான் சொல்றது கொஞ்சம் கேளு. ஏன் அடம் பிடிக்கிற? நான் எதுவும் கேட்க மாட்டேன். மீரா நீதான் வினோதா? ஆமா. ஜீப்ல ஏறா. சார் என்ன சார்? வினு வண்டி அடியா. ஏன்டா பொறுக்கி ராஸ்கல், உனக்கு என்ன காலேஜோட ரோமியோ நினைப்பா? அடிச்சு பொல்ல. ஐயோ சார், என்ன ஒண்ணும் பண்ணிடாதீங்க சார். நான் என்ன தப்பு சார் பண்ணேன்? எதுவும் பேசாத. இதுக்கு மேல அந்த பொண்ணை தொந்தரவு பண்ண அடிச்சு உன் கைய காலெல்லாம் உடைச்சிருவேன். திருட்டு ராஸ்கல். எல்லாரும் எங்க போறீங்க? எங்க ஃப்ரெண்ட் வினோத்தை நீங்க உள்ள வச்சிருக்கீங்க. அவனை கூட்டிட்டு போக தான் நாங்க வந்திருக்கோம். வாங்கடா. உள்ள போக கூடாது. நில்லுங்க. நில்லுங்கப்பா. நான் சொல்றேன். சொல்றத கேளுப்பா. போகாதீங்க. யாரா நீங்களா? ஏன் கும்பலா வந்திருக்கீங்க? வினோத்தை கூட்டு போறதுக்காக வந்திருக்கோம். யாரா அது? யாரா? அதோ அந்த லாக்அப்ல இருக்கானே அவன்தான். ஏய் இடத்த காலி பண்ணுங்க. அவனை நான் பாத்துக்கிறேன். அவனை எதுக்காக லாக்அப்ல வச்சிருக்கீங்கன்னு முதல்ல எங்க கிட்ட சொல்லுங்க. இல்லனா எங்களால இங்க இருந்து போக முடியாது. போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து கலாட்டா பண்றீங்களா ராஸ்கல்ஸ்? மரியாதையா இங்க இருந்து போலனா அவன் கூட சேர்ந்து கம்பி என்ன வேண்டி வரும். சும்மா மிரட்டாதீங்க சார்.
காலேஜ் பசங்க கிட்ட வச்சுக்கிட்டா என்ன ஆகும் தெரியும்ல? எங்களோட பவர் என்னன்னு உங்களுக்கு தெரியாது. டேய் என்னடா விட்டா ஓவரா பேசுற? என்கிட்டயே எதிர்த்து பேசுறியா ராஸ்கல்? அடிச்சு உன் பல்ல உடைச்சிடுவேன். எக்ஸ்கியூஸ் மீ. ஐ எம் அட்வொகேட் ராம்குமார். இவர் மிஸ்டர் சுகுமாரன், வினோத்தோட அப்பா. வினோத ஜாமீன்ல எடுக்க வந்திருக்கோம். இந்தாங்க பெயில் ஆர்டர். யோ சுரேந்தர் சார், அவனை ரிலீஸ் பண்ணு. உன்னை ரொம்ப அடிச்சிட்டாங்களாப்பா? இல்லப்பா. ஓகே சார், தேங்க்யூ சார். நான் கிளம்புறேன். எந்த பொண்ணுடா இவன் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தது? பொண்ணு இல்ல அங்கிள், அவளோட அப்பா. அவன் இந்த ஊர்ல ஒரு பெரிய பிசினஸ் மேக்னெட்டான். அவன் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு பாத்திரலாம். வாங்கடா. வாங்கடா வாங்கடா. நீங்களே எங்க இருங்க, நாங்க போய் பார்த்துட்டு வரோம். யார் நீங்க? நான் விஸ்வநாதன் சார கொஞ்சம் பார்க்கணும். அவர் இருக்காரா? இருக்காரு. இருந்தா அவரை கொஞ்சம் டேய் ராஸ்கல், எவ்வளவு நாளாச்சு பார்த்து. லட்சுமி, நான் காலேஜ் படிக்கும் போது எனக்கு ஒரு ராஸ்கல் ஃப்ரெண்டா இருப்பான்னு சொன்னல, அது இவன் தான். டேய், இது நீ சைட் அடிச்ச பொண்ணு தானே? ஆமாண்டா. இவங்கெல்லாம் யாரு? உன் பசங்களா? ஏய் இல்ல இல்ல, இவங்க என் பையனோட ஃப்ரெண்டுங்க. என்ன அப்படிதானா? உன்கிட்ட ஒரு விஷயம் பேசணும். நேத்து ஆர்ட்ஸ் காலேஜ்ல வினோத்னு ஒரு பையன் மேல போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தியாமே? அது உனக்கு எப்படி தெரியும்? அந்த ராஸ்கல் இப்ப போலீஸ் கஸ்டடியில இருக்கான். அவன் என்ன பண்ணான்னு தெரியுமா? நிப்பாட்றா. அந்த வினோத் யாருன்னு நினைச்ச? என் பையன்டா. உன் பையனா? ஆமாண்டா. உண்மை என்னன்னா, அவனை போலீஸ்ல மாட்ட விட்டவன ரெண்டுல ஒண்ணு பாத்துடலான்னு நாங்க வந்தோம். ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் கிளைமேக்ஸே மாறி போச்சே. டேய், நான் வேணும்னு எதுவும் பண்ணலடா. அவன் உன் பையன்னு எனக்கு தெரியாது. சரி விடு, நான் இப்பவே ஸ்டேஷனுக்கு போன் பண்றேன். டேய், அதுக்கு ஒண்ணும் அவசியம் இல்ல, நானே அவனை கூட்டு வந்துட்டேன். டேய், வினோத்தை கூப்பிடுறா. வேண்டாப்பா, இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசாதீங்க. இப்படி திடீர்னு கட்சி மாறிட்டீங்களே. உங்களுக்கு தெரியுமா நான் அவரால் எவ்வளவு அடி வாங்கினேன்னு? நீங்க ஒரு பொம்பளை தானம்மா, உங்களுக்கு மனசாட்சிங்கிறதே இல்லையா? சாரி தம்பி, உன்னை தப்பா நினைச்சிட்டோம். சாரி தம்பி, உன்னை நாங்க தப்பா நினைச்சிட்டோம். இதுக்கெல்லாம் ஒண்ணும் குறைச்சல் இல்ல, ஆனா பரவாயில்ல. டேய் விசு, நான் ஒரு விஷயம் சொன்னா நீ தப்பா நினைக்க கூடாது. இல்ல, நமக்குள்ள இந்த ஃபார்மாலிட்டிக்ஸ்க்கெல்லாம் அவசியமே இல்ல. இருந்தாலும் என்கிட்ட பேசுற உரிமை உனக்கு இல்லாம வேற யாருக்கு இருக்கு? உன் பையனை நான் போலீஸ்ல புடிச்சு கொடுத்ததுக்காக வேணா நீ என்ன 2 அடி அடிச்சிரு. நான் அதை சொல்ல வரலடா. நமக்குள்ள இருக்கிற இந்த நட்பை நம்ம அடுத்த தலைமுறைக்கும் கொண்டு போனா என்ன? 2 பேர் ஆசைப்பட்டு ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிட்டு விருப்பம் இருந்தா ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு சொல்றதுதானே இந்த ஜெனரேஷன். அதுக்கு முன்னாடி இவங்க 2 பேருக்கு நாமளே கல்யாணம் பண்ணி வச்சுட்டா என்ன? நானும் அதை பத்தி தான் யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா உன் பையன் எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. 2 ஃப்ரெண்டுங்களும் சேர்ந்து முடிவு பண்ணிட்டீங்கன்னு நம்ம பொண்டாட்டிங்க கேட்டுற கூடாதுல்ல. அதனால அவங்க கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கலாம். என்ன சுமித்ரா? அவர் சொன்னதுக்கு அப்புறம் அவர் பேச்ச மீறி நான் மறுப்பெல்லாம் சொல்லவே மாட்டேன். கேட்டுக்கடா. சரி, அப்போ யோசிக்கிறதுக்கு எதுவுமே இல்ல. அவங்களையும் கூப்பிடுவோம். அவங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு நேர்லயே கேட்டுருவோம். மீரா சொன்ன கேளு கூட. மீரா, என்ன இதெல்லாம்? நான் அப்புறம் பேசுறேன். 2 பேரோட படிப்பும் முடியட்டும், வினோத்துக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கட்டும். அதுக்கப்புறம் நல்ல முகூர்த்தமா பார்த்து நாங்களே கல்யாணம் பண்ணி வைக்கிறோம்.
மீரா மீரா சந்தனமல்ல சந்திரிகையல்ல சந்திரகாந்தம் நீ சந்தனமல்ல சந்திரிகையல்ல சந்திரகாந்தம் நீ மீரா மீரா ஓ மீரா பால்மழையல்ல பௌர்ணமியல்ல ராகதேவன் நீ பால்மழையல்ல பௌர்ணமியல்ல ராகதேவன் நீ பிரியனே பிரியனே ஓ பிரியனே சந்தனமல்ல சந்திரிகையல்ல சந்திரகாந்தம் நீ நீதலாம்பல் குளத்தில் நாமும் பூப்பறித்தோமே பூமரத்தின் நிழலில் நாமும் மாலையிட்டோமே பிரியமே நமக்குள்ளே மறைத்த காதல் இந்த உலகில் உலாவும் பாட்டாய் நமக்குள்ளே மறைத்த காதல் இந்த உலகில் உலாவும் பாட்டாய் பிரியமே சந்தனமல்ல சந்திரிகையல்ல சந்திரகாந்தம் நீ பால்மழையல்ல பௌர்ணமியல்ல ராகதேவதை நீ மாமரத்தின் தேன் கனி எடுத்து பங்கு வைத்தோமே புத்தகத்தின் தாளில் நாமும் பங்கு வைத்தோமே பிரியனே குறி பார்த்திட பைங்கிளி அன்று கதை சொன்னது எல்லாம் உண்மை குறி பார்த்திட பைங்கிளி என்று கதை சொன்னது எல்லாம் உண்மை பிரியனே பால்மழையல்ல பௌர்ணமியல்ல ராகதேவன் நீ பிரியனே பிரியனே ஓ பிரியனே சந்தனமல்ல சந்திரிகையல்ல சந்திரகாந்தம் நீ சந்தனமல்ல சந்திரிகையல்ல சந்திரகாந்தம் நீ
வினு பயமா இருக்கு, மெதுவா போ வினு. ஹே, டிரைவிங்க பார்த்து பயப்படாத. இதுல நான் எக்ஸ்பர்ட், புரியுதா? ஏய் எனக்கு வேணும். மீரா, வினு இறந்து 3வது நாள் தான் எனக்கு தெரிஞ்சது. வினுவோட கண்களை எடுத்து பாலசுப்ரமணியம்னு ஒருத்தருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்காங்கன்னு. அன்னைக்கு ஆக்சிடென்ட் நடந்த பஸ்ல இருந்த பாலசுப்ரமணியத்துக்கு கண்ணு போயிடுச்சுன்னா அப்பதான் எனக்கு தெரியும். வினு செத்து போன அந்த நேரத்துல கூட டாக்டர் கெஞ்சி கேட்டுக்கிட்டதுனால வினுவோட கண்களை எடுத்து இன்னொருத்தருக்கு தானம் பண்றதுக்கு அவங்க அப்பா அம்மா ஒத்துக்கிட்டாங்க. என் வினுவோட கண்கள் இருக்கிற அந்த முகத்தை ஒரு தடவையாவது பார்க்கணும்னு எனக்கு ஆசையா இருந்தது. இதோ இந்த ரூம்ல தான் அவர் இருக்காரு. போய் பார்த்துட்டு வாங்க, நான் உடனே வந்துடுறேன். சிஸ்டர், இங்க இருந்த பேஷண்ட் நேத்து டிஸ்சார்ஜ் ஆகி போயிட்டாரு. எப்பவுமே குறும்பு செஞ்சுட்டு இருந்த வினுவோட ஞாபகம், எப்பவும் சிரிச்சுக்கிட்டே இருக்கிற அவரோட முகம், அவரோட பழகின அந்த அழகான நாட்கள், இதை எதையுமே என்னால மறக்க முடியலக்கா. அந்த துக்கத்தை தாங்க முடியாம நான் கொஞ்ச நாள் ஒரு ரூம்லயே அடைஞ்சு கிடந்தேன். வினு இறந்து 1 வருஷத்துக்கு அப்புறம் எங்க அப்பா அம்மா
வேற கல்யாணம் பண்ணிக்க சொல்லி என்ன வற்புறுத்தினாங்க. அதனாலதான் நான் ஹாஸ்டலுக்கு வந்து தங்கிட்டேன். இதே செய்யாதா பிணுவோட கண்கள் பொறுத்தன பாலாவ நான் பார்த்தேன். எல்லாம் தெரிஞ்ச நீ பாலாவோட அம்மா கிட்ட இந்த விஷயத்தை எல்லாம் சொல்லிருக்க வேண்டியதானே? திடீர்னு வந்து கேட்ட உடனே எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. நீங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும். இந்த சூழ்நிலையில நான் நிச்சயமா பாலாவை பார்க்க முடியாது. அதனால நீங்க தான் பாலாவை பார்த்து எல்லா விஷயத்தையும் சொல்லணும். நான் உங்களுக்கு சிரமம் கொடுக்கறேன்னு எனக்கு புரியுது. ஆனா தயவு செஞ்சு எனக்காக நீங்க பாலா கிட்ட பேசணும். நாங்க இந்த ஆட் ஃபிலிம்க்கு ரிஹர்சல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நான் வந்து உங்களை டிஸ்டர்ப் அதெல்லாம் இல்ல. பண்ணிட்டேன். அது இருக்கட்டும், இன்னொருத்தர் எங்க? பாலாவை கேக்குறீங்களா? அவன் கல்யாண வேலையில பிஸியா இருக்கான். அவங்க அம்மா வந்து மீராவை பார்த்ததுல இருந்து அவன் எப்ப போறான் எப்ப வரான்னு எங்களுக்கே தெரியறது இல்ல. நேத்து கூட பாருங்க இந்த புடவை தாலி அப்புறம் இன்னும் செயின் எல்லாம் எடுக்கணும் ரொம்ப பிஸியா இருக்கான். அது மட்டும் இல்ல, புடவை காஞ்சிபுரத்துல தான் வாங்கணும்னு ஒத்த கால்ல நிக்கிறான். இந்த புடவை தாலி மாலை எல்லாமே அவனே ஆர்டர் பண்ணணும்னு ரொம்ப பிஸியா சுத்திக்கிட்டு இருக்கான். இப்படி ஒரு கல்யாணம் இது வரைக்கும் நடந்திருக்க கூடாதுன்னு அவன் ரொம்ப உறுதியா இருக்கான். பாலா கிட்ட நீங்க எதை சொல்றதா இருந்தாலும் அதை எங்க கிட்ட சொன்னா போதும். நாங்க எல்லாருமே ஒண்ணுதானே, உருவம் தான் 3. ஒரே இதயம் ஒரே மனசும் சொல்றா. சரி ஓவரா பேசாத விடு. பாலாவை நான் அப்புறம் பார்த்து பேசிக்கிறேன். சரி நான் கிளம்புறேன். வந்துட்டு எதுவும் சாப்பிடாம போறீங்க? பரவாயில்ல, இருக்கட்டும். தேங்க்ஸ். சரி போயிட்டு வாங்க. சரி விளையாட்டா பேசுனதெல்லாம் போதும். என் பணத்தை எப்ப கொடுக்க போற? இப்ப வாங்கிக்க. இப்பயே தரியா? இது வட்டி தான்டா. பாலாவை நான் பார்க்காதது நல்லதுன்னு நினைக்கிறேன். அவங்க எல்லாரும் உங்க கல்யாணம் நடக்க போற சந்தோஷத்துல இருக்காங்க. இந்த நேரத்துல உங்க கல்யாணம் நடக்காதுன்னு சொன்னா பாலாவால தாங்கிக்க முடியாது. சொல்றேன்னு தப்பா நினைக்காத மீரா. பாலா உன்னை இந்த அளவுக்கு நேசிக்கிறப்போ நீ இத பத்தி யோசிச்சு பாக்குறது நல்லதுன்னு எனக்கு தோணுது. காதல மட்டும் எப்பவுமே பங்கு போட்டுக்க முடியாது. வாழ்க்கையில எல்லாத்துக்கும் நமக்கு நிறைய சாய்ஸ் உண்டு. ஆனா காதல்ல எப்படி இன்னொரு சாய்ஸ் இருக்க முடியும்? ஒருத்தர் மனசுல நினைச்சுக்கிட்டு இன்னொருத்தரோட எப்படி குடும்பம் நடத்த முடியும்? இல்லக்கா, என்னால அது முடியாது. நீ சின்ன பொண்ணு மீரா. வாழ்க்கை இன்னும் ஆரம்பிக்கவே இல்ல. காதல், மோகம், விரக்தி இதெல்லாம் வாழ்க்கையில ஒரு பாகம்தான். உயிரோட இல்லாத உன் வினோத்தை நினைச்சு நீ வாழ்ந்துட்டு இருக்கிறதுல என்ன அர்த்தம் இருக்கு? பாண்டி, டேய் பாண்டி, என்ன வாடா. எங்கடா அவன்? வர சொல்லு. அது எதுக்கு என்ன கூப்பிட்டீங்க? முஸ்தபானே, இவன் நல்லவன் ஆயிட்டான். இங்க வீட்டு வேலை சமையல் வேலை எல்லாமே இவன் தான் பாக்குறான். இப்ப என்னடா சொன்னா? ஒண்ணுமே சொல்லியே. உங்களுக்கும் சமயக்காரன் வேணுமான்னு கேட்க சொன்னேன். நான் கூப்பிட்டது இவனை இல்ல, அந்த பாலாவை. அவனை வர சொல்லு. அவனியா? பாலாவியா? பாலா, பாலா இறங்கி வாடா. வாடா. என்னடா நினைச்சிட்டு இருக்க? என்னோட ஹாஸ்டல்ல இருக்கிற பொண்ணதான் காதலிப்பியா? உன் இஷ்டத்துக்கு நடந்துக்க என் பொண்ணுக்கு தான் கிடைச்சதா? நீங்க ஒண்ணும் டென்ஷன் ஆக வேண்டாம். ஆம்பளை பொம்பளைனா அப்படிதான் இருப்பாங்க. வாய மூடு. என்னோட ஹாஸ்டலுக்குன்னு ஒரு பேர் இருக்கு. கெட்ட பேர் தானே? ஆமாடா. என்னைக்கு நீங்க வந்தீங்களோ அன்னைக்கே கெட்ட பேர் வந்துருச்சு. இப்ப நானும் இதுக்கு துணை போனேன்னா ஊர்ல எல்லாரும் என்ன புரோக்கர்னு கூப்பிடுவாங்க. இத சொல்லி தான் தெரியணுமா? என்ன? இல்ல கெட்ட பேர் வந்துரும்னு சொன்னேன். ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கங்க. உங்க நடிப்பெல்லாம் வேற எங்கயாவது வச்சுங்க, இங்க வேண்டாம். மரியாதையா இருக்கிறதுனா இங்க இருங்க. இல்ல இதே மாதிரி தான் விளையாட்டு காட்டுவேன்னா ஷர்ட் டீசென்ட்டா இருக்கேன்னு பாக்காதீங்க. மடிச்சு விடவும் எனக்கு தெரியும். ஆமா, தெரியாம தான் கேக்குறேன். மீராவை பெத்த அப்பா நீங்களா இவ்வளவு அதிகமா பேசுறீங்க? நான் மீராவை பாப்பேன். அவளுக்கு பிடிச்சிருந்தா கல்யாணம் பண்ணிப்பேன். கல்யாணமா? ஆமா. பண்ணிப்பியா? என் ஹாஸ்டல் இருக்கிற பக்கம் நீ திரும்பி பார்த்தான்னு வச்சுக்க, உன் கால் முட்டி ரெண்டுத்தையும் உடைச்சிடுவேன். ஆமா, அது மட்டும் இல்ல, இதையே தொடர்ந்தேன்னு வச்சுக்க இந்த இடத்தை காலி பண்ண வேண்டி வரும். இதான் லாஸ்ட் வார்னிங். என்னடா இது? இவரு இப்படி நடந்து பாருன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நீ விடுற. அவருக்கு ஹாஸ்டல்ல பொண்ணுங்களை பாத்துக்கவும் தெரியாது, காதல பத்தியும் தெரியாது. இந்த லட்சணத்துல 2 பொண்டாட்டி வேற. நம்மள வீட்டை விட்டு காலி பண்ணணும்னு அந்த ஆள் நினைச்சானா அந்த ஆளை அவன் வீட்டுல இருந்து காலி பண்ண வைக்க எனக்கு தெரியும்டா.
பாப்பாவை கூப்பிடுங்க. வாப்பா 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 யாரு வாப்பா வாப்பாவா? யார் வாப்பா? எந்த வாப்பா? எல்லாரும் சேர்ந்து என்ன வாப்பான்னு கூப்பிடுறீங்க. யார் நீங்க எல்லாம்? பாக்குறதுக்கு குழந்தைங்களா இருந்தாலும் பர்ஃபார்மன்ஸ் சூப்பரா இருக்கு. பிற்காலத்துல பெரிய ஆர்டிஸ்டா வருவாங்க. நாம ஒரு குழந்தை தானே கூட்டிட்டு வர சொன்னோம். 3 குழந்தைகளை கூட்டிட்டு வந்திருக்கா. ரேட் அதிகமா கேட்பாளோ? ரேட் எல்லாம் அதிகமா கேட்க மாட்டா. நடிக்க சான்ஸ் கிடைச்சா போதும்னு இல்ல சொன்னா ஆஸ்கார் அவார்டே வாங்குவா. அது எப்படி உனக்கு தெரியும்? திறமையை பார்த்தாலே தெரியலையா? அப்படியா? உங்களுக்கு யாரையுமே தெரியாதா? நான் யாருன்னு காட்டுறேன். இவ யாரு புதுசா இருக்கு? வாங்க. சூப்பர். எங்க போற? என்ன ஒரு யதார்த்தமான நடிப்பு. ஏய் நில்லுடி. அத கேக்க நீங்க யார்? இது ஏன் வீடு? வாப்பா என்னடா செல்லம்? யார் இந்த பூதங்க? ஏய் குழந்தையாச்சேன்னு பாக்குறேன். இல்லன்னா அவ்வளவுதான். சின்ன குழந்தை தரடி. கைய எடுங்க. என்ன நீங்க பேசாம இருக்கீங்க? குழந்தை சொல்றதெல்லாம் உண்மையா? இல்ல அது அவன் 2 பொண்டாட்டிகளும் அவனை நாரா கிழிக்க போறாங்க. நிறுத்து நிறுத்து. நிறுத்தியா? டே பாண்டி பாண்டி, டேய் நில்டா. நில்லு. நான் நடிக்க ஒரு சூப்பர் பார்ட்டியை கூட்டிட்டு வந்திருக்கேன். அங்க பாரு. ஐயோ முஸ்தபா, முஸ்தபா நீங்க எல்லாம் ஒரு மனுஷனா முஸ்தபா? ஐயோ யாரு? பாலே தேனே அழுவான்னு சொல்லி போட்டு என்ற கையில ஒரு குழந்தையை கொடுத்து போட்டு என்னை இப்படி ஏமாத்தி போட்டீங்களே முஸ்தபா. கையெடுக்கடா. இனிமேலாவது என்னையும் என்ற குழந்தைய ஏத்துக்குங்க முஸ்தபா. உங்க மனசு என்ன கல்லாய் போயிருச்சா? இந்த தாடி மட்டும் சர்ச் போட்டு பார்த்தா உங்க மூஞ்சி என்ற பைய மூஞ்சி மாதிரியே இருக்கும். சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. சுந்தரம் எங்க போனானுங்க? அடே சுந்தரா, என்ற மிச்ச பணத்தை கொடுத்து போட்டு போடா. காலம் மாறிவிட்டது. இது கம்ப்யூட்டர் யுகம். உன்னுடைய அழகான இந்த முகத்தில் தேவையில்லாத கரைகள் மறைய நான் ஒரு அருமையான மருந்து சொல்கிறேன். சொல்லுங்கள் குருதேவா. காவேரியை பற்றி தெரியுமா? சுத்தமான பசுவின் பாலிலிருந்து கடைந்தெடுத்த வெண்ணெயை அற்புதமான ஆயுர்வேத மூலிகைகளால் உருவான காவேரி ஃபேர்னஸ் கிரீம். பூலோகத்தில் உள்ள அனைத்து பெண்களும் இதைத்தான் உபயோகிக்கிறார்கள். அருகில் வா. கைகளை நீட்டு. காவேரி அழகியாய் வருவாய். Got it. பால் கறக்கிற நேரத்துல ஓ முகத்திலையும் பசுவோட முகத்திலையும் ஒரு அருமையான ஏக்கம் வரணும். என் முகத்துல ஏக்கம் வீக்கம்லாம் வரும். ஆனா பசு முகத்துல எப்படி ஏக்கம் வரும்? வேண்டா வெறுப்பா பாலை கறந்து பாரு. பசு வேற ஆள் கிடைக்க மாட்டானான்னு முகத்தை ஏக்கமா வச்சுக்கோ. பலா, உன்னை பார்க்க ஒரு பொண்ணு வந்திருக்கா. என்னையா? நான் இப்போ வந்துடுறேன். வந்திருக்கிறது மீரா தானே? ஹாய் மீரா. என்ன இந்த பக்கம்? ஷூட்டிங் பார்க்கணும்னு ஆசையா இருந்தா சொல்லிருக்கலாம்ல. நானே உங்களை கூட்டி வந்திருப்பேன்ல. என்னப்பா இது? நீ இங்கேயா இருக்க? என் பணம் போய்கிட்டு இருக்கு. நீ ஷாட்டை முடிச்சிட்டு வந்து அப்புறம் பேசு. வட்டிக்கு வாங்கி படம் எடுத்துக்கிட்டு இருக்கேயா? இந்த பொண்ணு பிரமாதமா இருக்காளே. நான் எடுக்க போற நகை விளம்பரத்துல இந்த பொண்ணையே மாடல் ஆக்கிடுவோம். நீங்க இப்படி கொஞ்சம் வாங்க. அந்த பொண்ணு நடிக்கிறதுக்காக இங்க வரல. அப்புறம் வாளா. ஐயோ நீங்க சும்மா இருங்க. மீரா, நான் இப்போ வந்துடுறேன். நீங்க வாங்க, நீங்க வாங்க. மச்சம்தான். ஐயோ Got it. என்னடா இதெல்லாம்? பால் கறக்க பசு கொண்டாடானா காலமாட்ட கொண்டு வந்திருக்க. என்ன சார் இதெல்லாம்? ஒரு பசுவை தேடி நாங்க எங்கெங்கயோ அலைஞ்சோம் சார். காலை கிடைச்சதை தவிர பசு கிடைக்கவே இல்ல. இந்த தாடி மீசியோட பாக்கும்போது என்ன உங்களுக்கு அடையாளம் தெரியல? நான் தான் பாண்டி. யார் பாண்டி இது? இது நம்ம பாலாவோட ஆளு. பாலா இப்ப ஷூட்டிங் முடிஞ்ச உடனே வந்துருவா. இப்ப அவனுக்கு தான் ஷாட் வச்சிருக்காங்க. நீ பேசிக்கிறேன், வந்துடுறேன். சொல்லுங்க மீரா. டைரக்டர் ரொம்ப கோவத்துல இருக்காரு. உன்னை கூப்பிடுறாரு. சீக்கிரமா வர. நீ போ, நான் வரேன். சீக்கிரம் வந்துரு. பாத்தீங்களா, இங்க எப்பவுமே இப்படிதான் பிஸியா இருக்கும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. பாலா ப்ளீஸ், நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். பின்ன எடுத்துட்டாலும் இப்போ என் மனசுல அவர் தான் இருக்காரு. அவரை நினைவுகளோட வாழ்றதுக்கு தான் நான் விரும்புறேன். இன்னொரு உறவை பத்தி என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாது. இது விதியா இல்ல சதியான்னு எனக்கு தெரியாது. ஆனா இனிமே பார்க்கவே முடியாது. என்னோட வினோவோட கண்களை உங்க மூலமா நான் பாத்துக்கிட்டு இருக்கேன்.
பார்க்கும் போதும் பேசும் போதும் வினுவோட கண்கள் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சது. தெரிஞ்சோ தெரியாமலோ உங்க மனசுல ஆசை வரதுக்கு நான் காரணமா இருந்திருந்தா தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க. மீரா, ஆனா இனிமே இத பத்தி எதுவும் பேச வேண்டாம் ப்ளீஸ். என்னோட அபிப்பிராயம் என்னன்னா, நீ மீராவை பார்க்கணும். மீராவை பார்த்து உன்னுடைய காதல் அவளுக்கு புரிய வைக்கணும். காதல் தோத்து போச்சு, நீ இப்படி எல்லாம் சோகமா ஒரு மூலையில உட்கார கூடாதுடா. நீ முதல்ல எந்திரிச்சு ஃப்ரெஷ் ஆயிட்டு மீராவை நேர்ல பார்த்து பேசு. எல்லாமே கண்டிப்பா சரியாயிடும். நாளைக்கே நம்ம 2 பேருமே போய் பார்க்கலாம். முதல்ல ஃப்ரெஷ் ஆகு. எழுந்துரு. வா போடா. வா வா போ. இன்னும் காணமே, நேரம் ஆச்சு. வந்தாச்சு. நீ போ, நீ போ, நீ போ. போடா. படிக்கட்டுல நிக்கிறவங்கள இறங்கி இருங்கப்பா. வழியில நிக்காத, உள்ள போ. முடியலடா. இதான் உன் பிளானடா? ஏய், மாட்டிக்கிச்சு. என்ன மாட்டிக்கிச்சு? என் கால் மாட்டிக்கிச்சு. உன் பிளானுக்கு இது தேவைதான்டா. இனிமே நீ இப்படியே நின்னுக்கிட்டே இரு. டேய் பாலா, பாலா. இதுதான் தண்டனை. ஏம்மா, கொஞ்சம் கை கொடுக்குறீங்களா? அம்மா, பாலா, டேய் பாலா. ஐயோ, நீங்க 2 பேரும் பேசுறதுக்கு ஒரு பிரிட்ஜ் கிடைச்சா? ஆமா, ஆளையே பார்க்க முடியல. அப்புறம் தானே பிரிட்ஜ் பேசுறது எல்லாம். என்கிட்ட பேசுறதுக்கு கூட மீரா விருப்பப்பட மாட்டேங்கிறா. நான் எப்படிடா? வேண்டாண்டா. எனக்கு ஒரு சூப்பர் ஐடியா தோணுது. நீ நேரா ஹாஸ்டலுக்கே போய் மீரா கிட்ட பேசினா என்ன? அங்க அவளால எஸ்கேப் ஆக முடியாதுல்ல? ஆமா, அங்க போனா போதும். எனக்கு என்னவோ பேசுறதுக்கு நல்ல இடம் ஹாஸ்டல் தான் தோணுது. அழகான பொண்ணுனா அதுக்கேத்த கண்ணுதான். எங்கிட்ட இருப்பதெல்லாம் தன்மான ஒண்ணுதான். சலீமே, சலீமே. அண்ணி, நீங்களா? வாங்க. தூங்கிட்டியா? ஆமா. இல்ல, நான் சொன்னல தூங்க மாட்டானே. அவர் இருக்காரா? இருக்காரு. இல்ல இல்ல, சொன்னல அவர் இருக்க மாட்டாருன்னு. தூங்காம காவல் காக்கணும். வா. வேஷ பொருத்தம் பிரமாதமா இருக்குல்ல? நீங்க ரொம்ப மோசம். சிரிப்ப பாரு கள்ளி. அட பாவி முஸ்தபா, நீ கூட்டு வந்த நாடக நடிகை தானே வா. படுதாவ மூடு முதல்ல. இதுக்கு மேல நாம எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் ஜாக்கிரதையா எடுத்து வைக்கணும். குலுங்கி குலுங்கி நடக்கணும். ரொம்ப குலுங்கினா இடுப்பு வலிக்கும். நீ அப்படியே என்ன ஃபாலோ பண்ணு. நான் தான் அப்பவே வா வா வா.
முஸ்தபா இருக்காரா? இல்ல. என்னது? இருக்காரு. இப்பதானே உள்ள போனாங்க. எப்ப வெளிய போனாங்க? ஐயோ என் பொண்டாட்டிங்க. அப்பா இது போயிட்டாங்க. தப்பிச்சிட்டோம். வா. இது எப்படி? அங்க 2 இங்க 2 1 2 3 4 எனக்கு 4 பொண்டாட்டியா? இப்ப 5. நீ ரூமுக்கு போ. ஐயோ பாத்ரூம்ல ஒளிஞ்சுக்கலாம். யார் அது? ஆமா. ஐயோ அம்மா. அம்மா என்னம்மா அப்படி பாக்குறீங்க? நான் தான்மா உங்க பையன் வினு. அம்மா உள்ள வாப்பா. அப்புறம் என்ன விசேஷமா? நேத்து தான் பாலா உன்னை பத்தி நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நான் தான் சொன்னேனே, நீங்க எப்ப என்ன நினைக்கிறீங்களோ நான் உடனே உங்க முன்னாடி வந்து நிப்பேன்னு. வினோத்தோட இடத்துல நீங்க எப்பவும் என்ன பார்க்கலாமா? நீ போய் உட்காருப்பா, நான் குடிக்க ஏதாவது கொண்டு வரேன். ஆண்டி ஆண்டி நீங்க என்ன எதிர்பார்க்கவே இல்லைல்ல? வாங்க ரூம்குள்ள போய் பேசலாம். வேண்டாம், நீ இப்படி உட்காருமா. உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. என்ன விசேஷம் ஆண்டி? விசேஷம் எல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. உனக்கு பாலாங்கிற பையனை தெரியுமா? என்னம்மா ஒண்ணும் பேசாம இருக்க? பாலா நேத்து என்ன பார்க்க வந்திருந்தா. என் மகனுக்கு மனைவி ஆயிருக்க வேண்டியவ நீ. ஆனா அத பார்க்க வேண்டிய பாக்கியம் இந்த அம்மாவுக்கு இல்லாம போயிடுச்சு. உனக்குன்னு ஒரு வாழ்க்கை வேண்டாமா? எத்தனை நாளைக்கு இப்படி கல்யாணமே வேண்டான்னு இருப்ப? பாலாவத்தான் உனக்கு பிடிச்சிருக்கே, அவனை நீ கல்யாணம் பண்ணிக்கலாமே. இல்ல ஆண்டி, என்னால அது முடியாது. எல்லாம் தெரிஞ்சு நீங்களே ஏன் இப்படி என்ன வேதனைப்படுத்துறீங்க? என்னால நான் உன்னை வேதனைப்படுத்துறதுக்காக சொல்லலம்மா. என் மகனை இழந்துட்டு ஒவ்வொரு நாளும் நான் அனுபவிக்கிற வேதனை வேற யாருக்குமே வரக்கூடாது. அந்த வேதனையை மறக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க அப்பாவே நான் இழந்துட்டேன். இதையெல்லாம் சகிச்சுக்கிட்டு நான் வாழலையாம்மா. இப்ப நான் சொல்றதெல்லாம் உனக்கு புரியாதுமா. இன்னைக்கு நாளைக்குன்னு முடியறதில்லம்மா வாழ்க்கை. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் நீ எடுத்த முடிவை தப்பானதுன்னு நீயே உணர்வ. வாழ்க்கையில தனிமை ஏற்படும் போது படுற அவஸ்தை உனக்கு புரியாதுமா. இந்த அம்மா இப்போ அதை அனுபவிச்சுட்டு இருக்கேன். அந்த நிலைமை உனக்கு வரக்கூடாது. நான் உனக்கு கேட்கவா? இங்கிருந்து போயிட்டா மீரா உன்னால் மறக்க முடியுமா? இல்ல, உன்னால அது முடியாதுன்னு எனக்கு தெரியும். மீராவோட மனசுல உன் மேல காதல் வரணும்னா கொஞ்சம் பொறுத்துதான் ஆகணும். நானும் மீரா கிட்ட பேசி பார்த்தேன். அவ இப்பவும் வினோத்தோட ஞாபகத்துல தான் வாழ்ந்துகிட்டு இருக்கா பாண்டி. அதனாலதான் அவ வீட்டுக்கு கூட போகாம ஹாஸ்டல்லே தங்கிட்டு இருக்கா. மீராவுக்கு பாலு மேல காதல் ஏற்பட நாங்க ஒரு வழி வச்சிருக்கோம். அதுக்கு உங்களுடைய உதவி எங்களுக்கு கண்டிப்பா வேணும். நீங்க என்ன சொல்றீங்க? சுத்தி விளைக்காம சொல்றேன். மீரா கிடைக்காததுனால பாலா மனசொடிஞ்சு நாளைக்கு தற்கொலை பண்ணிக்குவான். என்னது, தற்கொலை பண்ணிக்க போறாரா? அதாவது அப்படி நடிப்பான்னு சொல்ல வரான். இல்ல, நாங்க நடிக்க வைக்க போறோம். நாம இப்படி எல்லாம் பண்ணா மீராவோட மனசு மாறும்னு நினைக்கிறீங்களா?
இதெல்லாம் எதுவும் வேண்டாம். காதலை கட்டாயப்படுத்தி வர வைக்க முடியாது. அது தன்னால மனசார வரணும்டா. மீராவுக்கு என் மேல அப்படி ஒரு உணர்வே இல்லைன்னு போது இனி எந்த நாடகமும் வேணாண்டா. டேய் பாலா, இந்த ஐடியா ஒர்க் அவுட் ஆச்சுன்னா மீரா கண்டிப்பா உனக்கு தான் அதுல சந்தேகமே வேண்டாம். ஹலோ மீரா, இங்க ஒரே பிரச்சனையா இருக்கு மீரா. மீரா இல்லாத வாழ்க்கை எனக்கு தேவையே இல்லைன்னு பில்டிங் மேல இருந்து கீழே விழுந்து தற்கொலை பண்ணிக்கிறேன்னு பாலா வெறுப்போட கிளம்பிட்டாமா. நாங்க எவ்வளவு சொல்லி அவன் கேட்க மாட்டேங்கிறான். அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? என்ன மீரா இப்படி கேக்குற? நீ கிடைக்கலன்ற நிராசனால தான் அவன் தற்கொலை வரைக்கும் போயிட்டான் மீரா. இந்த நிலைமையில உன்னால மட்டும்தான் பாலாவை காப்பாற்ற முடியும். நீ உடனே வரலன்னா எங்களுடைய ஒரே நண்பன் பாலாவை நாங்க இழந்துருவோம். மீரா ப்ளீஸ், மீரா ப்ளீஸ். என்னடா சொன்னா? அவ கட் பண்ணிட்டா. இவ்வளவு தூரம் சொல்லி இருக்கோம். டேய் அங்க பாரு. வா. அடோ கொஞ்சம் சீக்கிரமா போங்க. பாலாவை நாம ரெடியா இருக்க சொல்லணும். ஆமாண்டா, சீக்கிரம் வா. ஹலோ பாலா, நான் தான். ஐடியா சக்சஸ். மீரா இங்க இருந்து கிளம்பியாச்சு. நாங்களும் அங்க வந்துடுறோம். டேய் மீரா வரும்போது நீ ஒழுங்கா நடிக்கணும். பில்டிங் மேல தான் நிக்கிற. இல்லையா? ஏற மேல. இதெல்லாம் தேவையாடா? உனக்கு மீரா வேணும்னா இதெல்லாம் தேவை. இது பார், இனிமே எல்லாமே ஓ நடிப்புல தான் இருக்க சொல்லிட்டேன். கவலைப்படாத, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். மீரா வரும்போது நான் கரெக்டா ரெடியா இருப்பேன். சரி, ஓகே. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். சீக்கிரமா மீராவை ஃபாலோ பண்ணலாம். அதுக்கு முன்னாடி அந்த மாயாவுக்கு ஃபோன் பண்ணி ஒரு தேங்க்ஸ் சொல்லிடுவோம். ஓ, மறந்தே போயிட்டேன். ஹலோ மாயா, நான் தான் பாண்டி. தேங்க்ஸ் சொல்றதுக்காக தான் ஃபோன் பண்ணேன். பொண்ணுங்க மனசு இவ்வளவுதான் எனக்கு தெரியாம போச்சு. பாலா தற்கொலை பண்ணிக்க போறான்னு சொன்ன உடனே மீரா பயந்துட்டா பத்தியா? பின்ன நாம சொன்னதெல்லாம் பிளான் மீராவுக்கு சுத்தமா தெரியல. போலாமாமா? எல்லாரும் சேர்ந்து என்னை ஏமாத்துறீங்கன்னு தெரிஞ்சோம். நான் இங்க வந்ததுக்கு காரணம் கடைசியா உங்களை ஒரு தடவை பார்க்கணுங்கிறதுக்காக தான். இனிமே நான் உங்களை பார்க்க வரவே மாட்டேன். எல்லாம் தெரிஞ்சும் நீங்க கூட இந்த மாதிரி பண்ணிட்டீங்களேக்கா. மீரா, அது வந்து வேண்டாக்கா. உங்க யாரையும் நான் எதுவும் சொல்ல போறதில்ல. தப்பு ஏன் மேலதான் நான் ஒத்துக்கிறேன். இனிமே தயவு செஞ்சு யாரும் இந்த விஷயத்தை பத்தி என்கிட்ட பேசாதீங்க. பாலா மேல இருக்கிற பாசத்தாலதான் நீங்க இந்த மாதிரி செஞ்சிட்டீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா முடியாது.
என்னால முடியாது. போதும்டா, உன் நடிப்பெல்லாம் போதும், அவ போயிட்டா. எழுந்துடா, நீ சொன்னதுதான் சரி. காதல வற்புறுத்தி எல்லாம் வர வைக்க முடியாது. எழுந்துடுறா. ஏய் பாலா 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 மீரா பாலா மீரா வந்து பாரு பாலா பாலா டேய் பாலா பாலா டேய் பாலா 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 நான் தான் பாலாவை கொன்னுட்டேன். நான் தான் பாலாவை கொன்னுட்டேன். நான் கொலைகாரன். நான் தான் பாலாவை கொன்னுட்டேன். பாண்டி அழாத. பாண்டி இனி அவன் வரவே மாட்டான். உனக்கு தொந்தரவு கொடுக்க மாட்டான். ஒரு தடவையாது அவனை பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருந்தேன்னா எங்க பாலா மீரா, நான் அறிந்தேனே இந்நாடறிந்ததே பிரிய ரகசியம், உந்தன் பிரிய ரகசியம். சந்தன காற்றும் மம்பூலி வானும் தனக்குள் பேசிக்கொள்ளும், எல்லாம் தனக்குள் பேசிக்கொள்ளும். நான் அறிந்தேனே இந்நாடறிந்ததே பிரிய ரகசியம், உந்தன் பிரிய ரகசியம்.